தம்பி, எதுக்கு தம்பி இந்த மாதிரி வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்க? 4 பேருக்கு உதவுனா எதுவுமே தப்பு கிடையாது. A great director, great cinematographer, a great art director, A great music director. great editors. Wow. இவங்க எல்லாம் சேர்ந்து the greatest movie of all time கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மூவி அவ்வளோ பேர் சினிமா துறைக்கு வரதுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் மூவியாகவும் இருந்திருக்கு. அந்த படம் தான் நாயகன். நாயகன் நாயகன். நாயகன் 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 சொல்றேன். நாயகன். இந்த மூவியை பத்தி நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், The Godfather இந்த புக் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிக்ஷன் நாவல். ஸோ இந்த புக் படிச்சுட்டு இதோட 3 பார்ட் சீரீஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாயகன் அண்ட் ஃபியூ அதர் மூவிஸும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. இதுக்கெல்லாம் சேர்ந்து வீடியோ பண்ணுன்றது தான் இதோட ஐடியா. இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மூவி தான் நாயகன். இந்த சீரீஸோட எண்ட் தான் Godfather வீடியோ. ஸோ அது இந்த சீரீஸ் முடிஞ்சோடனே வரப்போகுது. இட்ஸ் கோயிங் டு பி ஹியூஜ் கைஸ். இது வந்து சில வீடியோஸ் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்காக பண்ணுவோம், அப்போ ட்ரெண்ட்ல இருக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம். பட் திஸ் இஸ் பியூர்லி ஃபார் ஃபில்ம் மேக்கர்ஸ். நமக்கு என்ன அவ்வளோ டச்சிங்காக இருந்தது, ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் நம்மள எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, அந்த மூவி தான் நாயகன். கமல் சார் வந்து ஒரு 4 டைம்ஸ் ஏஜ் ஷிஃப்ட் ஆகுது, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஷிஃப்ட்லாம் எங்கே நடக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. பேசிக்காக இந்த ஒரு எக்ஸாக்ட் டியூரேஷனுக்குள்ளே போகாமல் நம்ம வெளியேந்து பார்த்தா எனக்கு ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சுது. என்ன பேட்டர்னா, ஒரு நியூ ப்ராப்ளம் வரும், அதை சால்வ் பண்ணுவாங்க, ஒரு சாங் வரும். இந்த மாதிரி 4 தடவை 3 to 4 டைம்ஸ் இந்த பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்பாவை கொண்டுடுவார் போலீஸ், அந்த போலீஸை கொல்றாரு ஒரு அவெஞ்ச் பண்றதுக்காக. தென்பாண்டி சீமையில பாட்டு வருது. கரெக்ட். ப்ராப்ளம் சால்வ் சாங். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க இப்போ நம்ம கமல் சார் நடிக்க வந்துடுறாரு. நடிக்க வந்ததுக்கு அப்புறம் ஸோ இப்போ வந்து கடலுக்கு போனோம், அங்கே ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. கடலுக்கு போயிட்டு அந்த பேக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு ரெவல்யூஷன் செய்யறாரு. அதை செஞ்சோடனே அதோட செலிப்ரேஷன் தான் நான் சிரித்தால் தீபாவளி அந்த சாங் வருது. ஸோ அதுக்கப்புறம் அகைன் எக்ஸ்போசிஷன், இன்ஃபர்மேஷன், இன்ட்ரடக்ஷன். இன்னொரு ப்ராப்ளம் வருது, அவங்களுடைய அப்பாவை கொண்டுடுறாங்க. ஸோ கொண்டுட்டு நம்ம உள்ள போகும்போது அதுக்கப்புறம் அவங்களுடைய லேண்டை வந்து ஒரு சேட்டு வந்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இதை ரெண்டுமே அவர் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வர பாட்டு தான் இந்த நீ ஒரு காதல் சங்கீதம். ஸோ அந்த கல்யாணம் ஆகி எல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வளர்ந்துடுறாங்க, குழந்தைங்க வந்துடுது. இங்க நமக்கு வர ப்ராப்ளம் தான் இந்த ஆம்புலன்ஸ். கரெக்ட். இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வாங்கி காப்பாத்துறதுக்காக அந்த இஷ்யூ வரும். அந்த இஷ்யூவை முடிச்சு சால்வ் பண்ணிட்டு ஊருக்கு திரும்பும் போது நமக்கு அகைன் இன்னொரு சாங், ஹோலி சாங் வரும். இந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் நமக்கு இந்த ரெட்டி கேரக்டர்ஸ், இந்த எல்லா டான்ஸையும் மீட் பண்ற சீன் வருது. அதுல அகைன் ஒரு கப்பல் ப்ராப்ளம் வருது. கரெக்ட். அந்த கப்பல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போதே ஒரு சாங். அது என்ன இதுன்னா சால்வ் பண்ணிட்டு வரணும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். எஸ், பிகாஸ் அதுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. சூப்பரா செட்டப் பே ஆஃப். செட் ஆஃப் பே ஆஃப். அவர் வந்து அந்த உப்பு போட்டு அந்த உள்ள போடுறதை பத்தி பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம அயன் வீடியோல கொஞ்சம் பேசியிருப்போம், எப்படி ஒரு எஜுகேட் பண்றாங்க அங்க ஸ்மக்லிங் பண்றதுக்குன்னு. அதே மாதிரி இங்கேயும் ஸ்மக்லிங் எஜுகேட் பண்றாங்க. தண்ணியில போட்ட உப்பு மூட்டை என்ன ஆகும்? என்ன ஆகும்? நனையும். நனைஞ்சா கரையும். கரைஞ்சா டியூப் மேல வரும். டியூபு மேல வந்தா பலானது மேல வரும். ஸோ முன்னாடியே நான் காமிச்சதுனால இங்கே ஈஸியாக வின் பண்ணிடுவாருன்னு தெரியும். அங்கே ஒரு சாங்கும் போட்டாங்க நமக்கு. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. தென் நமக்கு இன்டர்வெல் வருது. ஸோ இன்டர்வெலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல சாங்ஸே கிடையாது, வெறும் தென்பாண்டி சீமையில அகைன் ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் நமக்கு தெரியுது. இதுதான் நம்ம வந்து நம்ம மாஸ்டர் கிளாஸ்ல பேசும்போது சிவாஜி படத்துலையும் பேசியிருப்போம். எப்பெல்லாம் அவர் சந்தோஷமா இருக்காரோ, ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சோ, எப்போ லஞ்சம் கொடுத்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சோ, இல்லை எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பிகின் ஆயிடுச்சோ, அப்பதான் தமிழ் செல்வி கேரக்டரோட போயிட்டு லவ் சீன்ஸ் நடக்கும், சாங்ஸ் வரும். கரெக்ட். ஸோ நம்ம அங்கே டைசெக்ட் பண்ண அதே விஷயங்கள் தான் நீங்க இங்கேயும் பார்க்க முடியும். இது ஒரு இந்தியன் கமர்ஷியல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இதையும் தாண்டி நம்ம டீப்பா போனோம்னா இப்போ அந்த 4 phases பத்தி நம்ம பார்ப்போம். சின்ன பையனோட சேர்த்து 5 கெட்டப்ஸ். எப்பெல்லாம் டைம் ஜம்ப் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 8th மினிட்ல சின்ன பையன்ல இருந்து கமல் சார் இன்ட்ரோடியூஸ் ஆறாரு. ஸோ 8 மினிட்ஸா. நெக்ஸ்ட் வந்து 54th மினிட். ஸோ இங்க பேசிக்கலி கல்யாணம் ஆன உடனே டேரக்டா குழந்தைங்களாம் வந்து ஒரு அளவு குட்டியா வளர்ந்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 1 hour 28 minutes. இங்க குழந்தைங்களாம் பெருசா வளர்ந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாக்ட்லி 2 hours. இன்னும் பையன் இறந்ததுக்கு அப்புறம் இறந்துட்டு பொண்ணு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வர டைம் ஜம்ப். ஸோ இதுல நீங்க எக்ஸாக்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜா எவ்ரி 35 to 37 minutes. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு டைம் ஃபேஸ் ஜம்ப் ஆகுது. எஸ். ஸோ இது மூலியமா சீம்லெஸ்ஸா டிரான்சிஷன் பண்றாங்க. நம்ம வந்து கடைசியில நாயகன் படத்தோட சக்சஸே என்னன்னா இந்த கேரக்டரோட ஃபுல் லைஃப் ஜேர்னி பார்த்துருக்கோம். ஆர்க் அப்படியே ஃபுல்லா காமிப்பாங்க. அது நம்ம கடைசியா இந்த கிளைமேக்ஸ் பார்த்த உடனே வாவ், இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டரோட ஜேர்னி பார்த்துருக்கோம், அவங்களோட நம்ம வாழ்ந்துருக்கோம், அவ்வளோ பெரிய சகாப்தம் பார்த்துருக்கோம் அப்படின்ற அந்த வைப் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா
35 மினிட்ஸா காமிச்சு அதுக்குள்ள ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சால்வ் பண்ணி போய் எல்லாம் வந்து இங்க வந்திருக்கு. வெரி நைஸ். லைக் இதையும் தவிர இன்னொரு பேட்டர்ன் என்னன்னா இந்த எவ்ரி சங்க் ஆஃப் இதுல இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல வந்து எப்படி நம்ம ஒரு கொலை நடக்கும், அது ரிவெஞ்ச் எடுத்துட்டு அடுத்த ஃபேஸ்க்கு போகும். அதே மாதிரி ஈச் ஃபேஸ்ல ஒரு கொலை ஒரு ரிவெஞ்ச் வருது. எக்ஸாக்ட்லி. ஸோ எல்லா கொலை ரிவெஞ்ச் வந்து கமல் சார் பண்ணிட்டே வராரு. ஆனால் இதுல தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் 2 பேட்டர்ன்ஸ், இந்த 2 பேட்டர்ன்ஸ்ல வந்து கொலை நடக்கும், பையன் சாவாரு, எல்லாம் நடக்கும், பட் ரிவெஞ்ச் எடுக்க மாட்டாரு. ஏன்னா அந்த சாவுக்கு காரணமே அவர் தான். ஸோ அவர் தான் அவர் பையனை வந்து போவே வேணான்னு சொல்லிட்டு இருப்பாரு, அவர்னால போய் பையன் இறந்துருவான். ஸோ ஹீ இஸ் த கல்பிரிட், அவரால் ரிவெஞ்ச் எடுக்க முடியாது. இப்போ நீ பார்த்தனா ஃபர்ஸ்ட் போலீஸ் அவங்க அப்பாவை கொண்டிருப்பாங்க, போலீஸை கொண்டுட்டாரு. கரெக்ட். செகண்ட் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க வாப்பாவை கொண்டாரு, இன்ஸ்பெக்டரை கொண்டுடுவாரு. கரெக்ட். அதுக்கப்புறம் தேர்ட்ல ஒய்ஃபை கொன்னதுக்கு ரெட்டியை கொண்டுடுவாரு. ஆனா ஃபோர்த்ல பையனை கொன்னதுக்கு யாரையும் கொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே கொல்லாமே டைம் ஜம்ப் ஆகும். எஸ், பிகாஸ் அவர் தான் கல்பிரிட். அதுல வேற லெவல். அண்ட் லாஸ்ட்ல இதுக்கான பேயிங் கரெக்ட் பே ஆஃப் வந்துரும். டெத் யார் அந்த கல்பிரிட், அவர் ரிவெஞ்ச் எடுக்கணும்ல, அவரே தான் கடைசியா வந்துரும். சோ அந்த கமல் சார் வேலு நாயக்கர் அவர் இறக்கப்படுறாரு. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் அந்த போலீஸை கொன்ன பையன், இன்ஸ்பெக்டர் கொன்ன பையனும் வரான். எஸ். ஸோ இந்த ஃபுல் ஆர்க் கம்ப்ளீஷன் இஸ் தேர். ஸோ அதனால இதுதான் நாயகன் படத்தோட ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன். இந்த ரிப்பீட்டபிள் திங்ஸ் இருக்கு, இந்த டியூரேஷன்ல இந்த விஷயங்கள் செய்யறாங்க. தப்பு இல்லைம்மா, 4 பேர் சாப்பிட விடவும்னா எதுவுமே தப்பு இல்லை. மணி சார் மூவினாலே நம்ம பேச வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங். இதை பற்றி இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும்னு தெரியல, பட் தமிழில் கொஞ்சம் இன்டெப்த்தாக இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங்னா என்ன? பிளாக்கிங்னா நம்ம இருக்க ஆக்டர்ஸ் அது எல்லாத்தையும் வந்து அந்த கேமரா, அவங்களோட பொசிஷன், மூவ்மெண்ட் இதெல்லாம் டீல் பண்ணுற விஷயம். ஸ்டேஜிங்னா அந்த ஃப்ரேமில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் தென் ஆல்சோ கேமரா இன் ரிலேஷன் டு த ஆப்ஜெக்ட், எங்கெல்லாம் இருக்குது, எப்படி மூவ் ஆகுது, இதெல்லாமே டீல் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஸ்டேஜ். ஸோ பேசிக்கலி ஆக்டர்ஸ் அண்ட் கேமராஸ் எப்படி மூவ் ஆகுது அதுதான் இன் ஜென்ரல். இது வந்து சச் அ பேசிக் திங். ஆனால் லெஜெண்ட்ஸ் எப்படி அதை பிளாக் பண்ணுறாங்க, ஸ்டேஜ் பண்ணுறாங்க, அண்ட் மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ பார்த்த உடனே புரியும். Let's start with the first scene itself. ஸோ நம்ம பேசின மாதிரியே he is running sideways. அதுக்கப்புறம் இந்த மலையிலேருந்து இறங்கி வரான். பட் டு his surprise, வாவ், இங்கேருந்தே ஆரம்பிக்குது கைஸ். ஸோ நீங்கள் பாருங்க, ஒரு டைரக்டர் அவங்களுடைய ஆக்டர்ஸ் அண்ட் கேமராவை எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு. சும்மா அங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணல. இதை பார்க்கும்போது எனக்கு ஸ்பீல்பர்க் அண்ட் குரோசோவா தான் ஞாபகம் வராங்க. மோர் அபவுட் தெம் லேட்டர். பட் ஸ்பீல்பர்க் கிட்டேருந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கப்புறம் சிட்டிசன் கேன் படமும் இருக்கு, அதை பற்றி நம்ம வரலாம். உல்ஃப் க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. ஸோ அதில் வந்து இந்த ஸ்பீல்பர்கோட எல் சிஸ்டம் பற்றி பேசியிருப்பாரு, சரிஷ் சுதாகரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு. ஸோ இப்போ நீங்கள் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ் கிட்ட ஒரு பேப்பர் கொடுக்கணும், பட் அவர் அங்கே போயிட்டு இங்கே வந்து அதுக்கப்புறம் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். பட் அவர் அப்படியே இங்கேயே வந்திருக்கலாம். இட் இஸ் த எல் சிஸ்டம். நீங்கள் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா அண்ட் ஆக்டரை 2D ஸ்பேஸில் எப்படி மூவ் பண்ண முடியும்? எல் தான், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். அதே மாதிரி அவங்களுக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆக்சிஸ், எக்ஸ் ஆர் ஒய், வாட் எவர் தே சூஸ். ஸோ அதுதான் இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கூட இந்த பையன் வந்து டேரக்டா இங்க வந்திருக்கலாம். இஃப் ஹி இஸ் கோயிங் டு கோ இன் திஸ் வே. பேசிக்கலி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டா ஹைபோட்டென்யூஸ் தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அப்படி வராம இப்படி வந்து ஓ இப்படி வரியா, அண்ட் தென் நமக்கு இங்க ரிவீல் ஆகுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேமராவை நவுத்தாமையே நமக்கு ஒரு ஓடிஎஸ் ஷாட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு எஸ்டாப்ளிஷிங் ஷாட்டும் கொடுத்துருக்காங்க. அங்கதான் பிளாக்கிங்கோட செகண்ட் திங் வருது. ஒரு கிரேட்டஸ்ட் பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜ் சீன் ஆர் ஷாட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கேமராவை கட் பண்ணாம அந்த ஒரே ஷாட்ல பல ஷாட்ஸ் இருக்கணும். கரெக்ட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஒயிட் ஷாட் இருக்கு, எக்ஸ்ட்ரீம் ஒயிட் இருக்கு, மிட் ஷாட், க்ளோஸ் அப், எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப். ஆனா இதெல்லாம் கேமராவை கட் பண்ணாமே நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா தட் இஸ் த பிரில்லியன்ஸ் ஆஃப் த டைரக்டர். எஸ். ஸோ இப்போ இதை எனக்கு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது, யார் தோன்றாங்க அப்படின்னா ஸ்கார்சிசி தோன்றாரு, அனதர் லெஜெண்ட் மாஸ்டர். இதை நம்ம வந்து குட் ஃபெல்லஸ் மூவில ஸ்டாக்ஸ் சாவடிக்கிற சீன், அதோட ஓப்பனிங் எஸ்டாப்ளிஷிங் ஷாட் மாதிரி. ஸோ அவர் பெட்லேருந்து எழுந்துக்கிறாரு, டோர் நாக் பண்ணுறாங்க, கேமரா இஸ் கோயிங். ஸோ இப்போ இவரோட ஓடிஎஸ்ல இருக்கும். உள்ள வந்தோடனே இப்போ இவங்க எல்லாரும் வந்தோடனே அங்கே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட் வருது. அதே மாதிரி இப்போ மணி சார் எப்படி ரைட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ரிவீல் பண்ணாரோ, இப்போ இது பாருங்க. வாவ், ஓ மை காட் கைஸ், திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கட், 47 செகண்ட்ஸ், வேற லெவல், சிங்கிள் டேக். ஆனா நமக்கு இது வந்து ஒரு 1 ஹவராவோ இல்லைன்னா லாங் ஷாட்டாவோ ஃபீலே ஆகாது. பிகாஸ் தேர் இஸ் எஸ்டாப்ளிஷிங் ஷாட், தேர் இஸ் ஓடிஎஸ் ஷாட்,
அப்புறம் there is a close up of இந்த 2 ஷாட் இருக்கு, க்ளோஸ் அப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல ஷாட்ஸ் இந்த ஒரு ஷாட்குள்ளேயே வரும். வேற லெவல். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட ஸ்பீல்பர்க் அவரோட பயோகிராஃபியோட படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட். எக்ஸாக்ட்லி, ஃபேபிள்மேனோடது செம்ம ஷாட். ஸோ 1st January நியூ ஜெர்சி எஸ்டாப்ளிஷிங் ஷாட் வருது. ஸோ இப்போ இந்த எஸ்டாப்ளிஷிங் ஷாட்லேருந்து ஓடிஎஸ்ல நமக்கு ப்ரொட்டாகனிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா பேசுறது நம்ம எப்படி காமிப்போம்? அதர் ஷாட் கட் பண்ணுவோம்ல, பட் நம்ம ஓட்னா அவங்க அப்பா அவனை திருப்பி கேமராவையும் பேசுறாரு. நவ் ரிவர்ஸ் ஓடிஎஸ் ஷாட். மேன், மைண்ட் ப்ளோயிங். ஸோ இதெல்லாம் தான் ஒரு கிரேட்டஸ்ட் டைரக்டர் பண்ணக்கூடிய வேலை. ஸோ சென்ஸ் ஆஃப் சொஃபிஸ்டிகேஷன் இருக்கும். அதாவது நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2 ட்ரைபாட்ல கேமராஸ் நிற்கும், அதுல டெலி லென்ஸு, சும்மா ஜூம் பண்ணுவோம், எடுப்போம், இந்த சைடு அந்த சைடுன்னு எடுப்போம். அப்படியே ஷார்ட் பிளான் பண்ணும்போது இங்கேருந்து நம்ம இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் முடிச்சுக்கலாம், அப்புறம் கேமரா கட் பண்ணி இங்கேருந்து எல்லாம் முடிச்சிடலாம். ஸ்கார்சேசி வந்து ஐரிஷ்மேன் ஷூட் பண்ணும் போதே சொன்னாரு, நான் சின்ன வயசுல நிறைய கேமராவை இது பண்ணுவேன், கட் பண்ணுவேன், நிறைய செய்வேன். ஆனா இப்ப வயசானவொடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் சொஃபிஸ்டிகேஷன் வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் கம்மியா மூவ் பண்ணியே நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வயசுல சொல்றாரு. ஸோ நீங்க பாருங்க, இதுதான் ஃபுல் ஆஃப் நாயகன், ஃபுல் ஆஃப் மணி சார். நான் மணி சாரோட பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங் பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். ஈச் அண்ட் எவ்ரி மூவி பேசலாம். ஹி இஸ் தி மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் ஷாட்ஸ். அந்த மாதிரி நம்ம பேசலாம். இந்த பிளாக்கிங் வீடியோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பா அதை பத்தி பேசலாம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கேபி சார் அவர் வந்து சில நல்ல பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு லலிதாவுடைய பிறந்த நாள். லெட்டர் மேல லெட்டர் போடுறேன். பட் அதுக்கப்புறம்னு பார்த்தா மணி சார் தான். அவரை விட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் திங்ஸ் வரும். பழைய கால படத்துல எல்லாத்துலயுமே அப்படியே ஒரு ஜூம் இன் வரும். தூரத்துலேருந்து அப்படியே ஜூம் இன்னா நிறைய ஜூம் ஷாட்ஸ் மட்டும்தான் வருமே தவிர இந்த அளவுக்கு கேமரா விளையாடுறதெல்லாம் விளையாடாது. இதெல்லாம் வந்து வேற லெவல். மேன், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபில்ம் மேக்கர் ஆஃப் ஆல் டைம்ங்க. இதுல ஒரு பயங்கரமான உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தெரியும். இப்போ இதுல ஜஸ்ட் ஒரே ஷாட், ஜீப் போகுது, இந்த ஜீப்பை ஃபாலோ பண்ணி வேற லெவல். ஸ்பீல்பர்கோட இது அப்படியே எக்ஸாக்ட்லி. அண்ட் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் லீடிங் டு அனதர் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம விடுதலை வீடியோல பேசியிருப்போம். நீங்க அதுல பாத்துருந்தீங்கன்னா அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்போம். யாராவது ஒரு பீப்புள் வரும்போது நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போவோம், அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட லீட் பண்ணி விடுவாங்க, அங்கேயும் நம்ம வேற ஒரு ஆக்ஷனுக்கு போவோம். இந்த மாதிரி தான் ஒன்னர்ஸ் வந்து எப்பவுமே உள்ள ஸ்பிளிட் ஆகும். அதே தான் இங்க நடக்குது. அண்ட் வெயிட் அ மினிட், இது இன்னும் கட்டால. ஸோ நம்மளோட வேறு நாயக்கரும் இவங்க ஃப்ரெண்டும் எழுந்து அப்படியே போறாங்க. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இப்போ அவங்களோட ஓடிஎஸ். ஓ மை காட். இப்போ நீங்க இதை பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷிங் 2 ஷாட் 3 ஷாட் ஓடிஎஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 3-4 ஷாட் ஒரே ஷாட்ல இருக்கு. கட்டே ஆகாம இருக்கு. வேலை பிட்ரு, இனிமே அப்படித்தான். இனிமே எல்லாம் அப்படிதான். அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இனிமே நீங்களும் இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இனிமே எல்லாம் அப்படிதான். அந்த வேலு நாயக்கன், அன் பொண்டாட்டி, அந்த 2 குழந்தைகள் யாரும் உயிரோட இருக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி. இன்டர்வல் பிளாக் ஷாட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இதை பாருங்க, எனக்கு வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. இப்படி ஆரம்பிக்குதா, ஒரு பிரதர்லேருந்து ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் இங்க போறாரு, இவரோட ஷாட் ஆப்ஜெக்ட் லீடிங் டு அனதர், அதுக்கப்புறம் திருப்பி வந்து இவரோட ஓடிஎஸ்ஸா மாறுது, அதுக்கப்புறம் இப்போ இவரோட ஓடிஎஸ்ஸா மாறுது, அதுக்கப்புறம் திஸ் கை இஸ் கோயிங் ஹியர். ஸோ இப்போ நீங்க பேசிக்கலி பவரோட ஸ்ட்ரகிள் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் மூவ் ஆகாம இருக்காரு அண்ட் அவர் எப்பவுமே ஃப்ரேம்ல கான்ஸ்டன்டா இருக்காரு. அவர் தான் இந்த சென்டர் பிரதர். வாவ். தென் இப்போ இவர் திரும்பினார்னா மாவன இவர் தான்டா அங்க கமாண்ட், இவர் தான் லீடர். இப்போ இவர் சொல்றதை நம்ம கேட்கணும். இப்போ 2 பேரும் சிமெட்ரிக்கலாவும் நிக்கிறாங்க. ஸோ 3 ஷாட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்களோட ஓடிஎஸும் முடிஞ்சிருச்சு. மேன், ரொம்ப எமோஷனலா இருக்கு இதெல்லாம் பேசும்போது. எனக்கு வந்து எப்படிதான் பண்றாங்க அதெல்லாம் அப்படின்னு. எனக்கு இந்த ரெமினிசன்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் டைமில் கசின் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ்க்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போயிருந்தேன். ஸோ இப்போ அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து ஸ்கூலில் 8-10 years பிஃபோர். அப்போ ஒன்றுமே தெரியாது. அப்போது இந்த மாதிரியான படங்கள் பார்த்துட்டு எடுத்த ஷார்ட்ஸ் நீ பாரு. ஸோ எஸ்டாப்ளிஷிங் ஷாட் பாரு, எஸ்டாப்ளிஷிங் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஷாட் மாதிரி. ஸோ ஒரே ஷாட்ல நமக்கு என்ன பண்றாருன்னு ஆக்டிவிட்டி தெரியுது, மூஞ்சும் தெரியுது. ஸோ இது அந்த டைம்ல எடுத்த விஷயம். அண்ட் இதுதான் முக்கியமான ஷாட். நீங்க இந்த ஷார்ட் ஃபிலிம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மஞ்சப்பை கான்செப்ட் பத்தி ஒரு சோஷியல் மெசேஜ். ஸோ முன்னாடி கால ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அப்படிதான் இருக்கும். ரொம்ப டைரக்டா மெசேஜே பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. இதுல
இந்த மஞ்சள் பைய நீ பாரு இந்த ஃப்ரேம்ல. ஸோ இவர் வெளில கிளம்புறாரு. வாவ், ஃபோனை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் அம்மா வந்து பைய எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஓ மை காட். இதெல்லாம் வந்து ஒரு பச்சா குட்டி பையன் வந்து இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் வந்திருக்குன்னா நாயகன்லேருந்து தான் வந்திருக்கு. சின்ன வயசுல ஸ்கூல்ல பார்க்கும் போதுலேருந்தே என்னடா பண்ணியிருப்பாங்க, எப்படா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சிருக்கு எனக்கு. நான் வந்து எமோஷனில் வந்து என்ன ஆவான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ எக்ஸாக்ட்லி இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் தேர். எனக்கு இது ஏன் நான் பண்ணேன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதுக்கு வேற லெவல். ஐ மீன் ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மேக் ஷுர் ஒரு ஷார்ட்டை சும்மா வைக்கணும்னு வைக்காதீங்க. இனிமேல் நாங்களும் நிறைய தப்பு பண்ணி கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இதில் வந்து அந்த பையோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு காமிக்கிறோம். இட்ஸ் ஆல்வேஸ் இந்த சென்டர் ஆஃப் த ஃப்ரேம். அது நம்ம இருக்கு. இது நம்ம வேற எங்க இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அனதர் இன்ஃப்ளூயன்ஸ். Hey, Mike, come here. Let me look at you. You look beautiful. ஸோ இந்த ஷாட் எவ்வளோ ஐகானிக்னு நமக்கு தெரியும். இது நம்ம வந்து காட்ஃபாதர் வீடியோவில் மெயினாக பேச போகிறோம். பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்கேல் கார்லியானி வந்து கண்ட்ரோல் எடுக்க போகிறாரு. சேம் கைண்ட் ஆஃப் பிளாக்கிங். இவரோட ஓடிஎஸ் இங்கே ஒயிட் ஷாட் வருது. நீங்கள் மைக்கேலை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இவங்க லெஃப்ட் அண்ட் ரைட் போகும்போது மைக்கேல் எப்போவுமே ஃப்ரேமில் இருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே இந்த கான்வர்சேஷன்லாம் நடக்குது. திருப்பியும் டாம் ஹேகன் இங்கே போகும்போது அகைன் மைக்கேல் இஸ் தேர். ஸோ மைக்கேலோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. நான் அதை இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறதுல வில் கவர் இட் இன் காட்ஃபாதர் வீடியோ. அது நடக்கும்போது மேக் ஷூர் யூ வாட்ச் இட் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் அதே ஷார்ட் ஃபிலிமில் இந்த அடுத்த சீனை பாரு. வாவ், வெரி நைஸ். ஸோ இதெல்லாம் நீங்க பாருங்க. எவ்ரிதிங் இஸ் சோ ஸ்பீல்பர்கி, வெரி நைஸ். சோ மணிரத்னமிஷ், பிரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலா. இந்த ஒரு வைப் அது ஏன் பண்றேன்னு தெரியாது. நீங்க ஷார்ட் ஃபிலிம் பாருங்க, அந்த லெவலுக்கு இருக்காது. நன் ஆஃப் தெம் ஆர் ஆக்டர்ஸ். இது எதுக்கு பண்ணோன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான கிரேட் ஃபில்ம் மேக்கர்ஸ் கிட்டேருந்து வருது. அண்ட் தட் இஸ் வை இந்த ஒரு ஷாட் லெவல் இஸ் தி கிரேட்டஸ்ட் ஷாட் இன் சினிமேட்டிக் ஹிஸ்டரி. ஐ மீன் இதில் நம்ம கேமரா மூவ்மெண்ட் பற்றி பேசணும் போது இட்ஸ் ஆல் மோட்டிவேட்டட் மூவ்மெண்ட். இதை பற்றி நம்ம திருப்பி நடுவில் பார்க்கலாம் ஒரு இடத்துல. எக்ஸாக்ட்லி. ஓகே கைஸ், ஸோ எங்களுடைய எஃபெக்டிவ் ஸ்டோரி டெல்லிங் வெபினார் 1 எடுத்தோன்னே இருக்கா. அதை நிறைய பேர் திருப்பியும் வேணும்னு கேட்குறீங்க. எங்களுக்கு பார்ட் 2 உடனே எடுக்கணும்னு ஆசை. பட் இந்த பார்ட் 1 2 தடவை ஆல்ரெடி எடுத்தது காரணமே நீங்கள் கேட்டதுனால தான். இப்போ 3ஆவது தடவை நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக ஒன் லாஸ்ட் டைம் இந்த ஸ்டோரி டெல்லிங் வெபினார் வந்து இப்போ நடக்க போகுது. செப்டம்பர் 26 டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் இருக்கும். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ப்ளீஸ் என்ரோல் நவ். ஒன் லாஸ்ட் டைம். இதுக்கப்புறமும் திருப்பி அதே பேச முடியாது கைஸ். ஸோ இங்கே வேறு பப்ளிக்கில் நான் வ்ளாக் பண்ண விட்டீங்க. எஸ், ஸோ என்ரோல் நவ் கைஸ். see you guys later. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. த நெக்ஸ்ட் அகெயின் கிரேட்டஸ்ட் ஷாட். வேலுநாயக்கர் வந்து வீட்டுக்கு வராரு. வந்துட்டு திடீர்னு ஸ்டாப். we are zooming in. ராஜா சார் மியூசிக்ல விளையாடுறாரு. Oh my god, ஏன்டா ஜூம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சா வேற லெவல். இன்னும் முடியல. அந்த போட்டோவை அப்படியே எடுத்து ஷாக்ல பார்த்தா வாவ், மை காட், யாருடா அது? இதான்டா சினிமா அப்படி இருக்குது. என்ன மனுஷன்? ஐயோ எம்மாடி, இதெல்லாம் எவ்வளோ ஸ்பீல்பர்க் அண்ட் இதெல்லாம் பார்த்துருக்கோம். என்ன மாதிரியான மேக்கிங் இது? இப்போ ஐ டோன்ட் நோ, நம்ம இந்த வீடியோக்கு ஜஸ்டிஸ் பண்றோமான்னு கூட தெரியல. இதை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு அருகதை இருக்கான்னு கூட தெரியல. பட் அந்த மாதிரியான ஒரு படைப்பு இதெல்லாம். தமிழ்னு சண்டை போடும்போது சந்தோஷமா இருக்குல்ல உங்களுக்கு. சினிமாவும் அதுதான். அது ஒரு மொழி, உலக மொழி. அதை தமிழனும் பேசுகிறான்ங்கிற பெருமை உங்களுக்கு வரணும். இவன் வந்து காட்டு மராட்டி மாதிரி பேசுகிறான், ஆனால் அமெரிக்காவில் இருக்கிறவன் நல்லா பேசுகிறான்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால் சினிமாவை ஷேப் பண்ணுற கடமை நல்ல ரசிகர்களுக்கு உண்டு. எவ்வளோதான் வாவ்னு சொல்கிறதுன்னு தெரில, அந்தளவுக்கு வாவ் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் புருஷனை கொண்டு இருக்காரு, நீங்கள் சாட்சி சொல்ல வரமாட்டீங்களான்னு சொல்கிறாரு. இது இவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். பட் யாருக்கு புதுசு அப்படின்னா வேலுநாயக்கர். இதுல அவ்வளோ மீனிங் இருக்கு. ஒன்னு வந்து அவருக்கு இன்ஃபர்மேஷன் ரிவீல் ஆகுது. நெக்ஸ்ட் அவரோட அப்பாவோட ஃபுட் ஸ்டெப் அவன் ஃபாலோ பண்ண போறான். கரெக்ட். நெக்ஸ்ட் அவன் அப்பாவோட டெத் அவெஞ்ச் பண்ண போறான். ஸோ அதுக்காக அந்த போட்டோ பின்னாலே எமர்ஜ் ஆகிறான். இந்த மாதிரி படத்துல ஆக்சுவலி ரொம்ப நிறைய ஷார்ட்ஸ் இருக்கு. லாட் ஆஃப் சிம்பிள் ஷார்ட்ஸ் கூட இருக்கு வித் தி சேம் கைண்ட் ஆஃப் பிளாக்கிங் அண்ட் வித் லாட் ஆஃப் மீனிங் கூட. அதுக்கு நம்ம ஒரு சீனை இப்போ ரியாக்ட் பண்ணிடலாம். ஷூர். இந்த சீன் தான்
இவர் வந்து அந்த நான் சிரித்தால் சாங் முடிஞ்ச உடனே ரூமுக்குள்ள வராரு. ஸோ அங்க ஒரு பொண்ணு இருக்கா. கொஞ்சம் சீக்கிரமா விட்டுடுறீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மணி சாரோட லைக் ஐகானிக் மிரர் ஷாட்ஸ். எங்கே கண்ணாடி இருந்தாலும் டப்புன்னு மனுஷன் யூஸ் பண்ணுறது. அதை நம்ம வந்து எல்லா படத்துலையும் ஆல்மோஸ்ட் பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மௌனராகம் படத்தில் பார்த்துருக்கோம், அப்புறம் இருவர் படத்தில் பார்த்துருக்கோம், அப்புறம் இந்த படத்தில் இருக்குது, அப்புறம் காற்று வெளியீடு இப்போ வரைக்கும் இருக்குது, அப்புறம் ஓகே கண்மணி படத்தில் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிரர் ஷாட்டில் மணி சார் இஸ் த பெஸ்ட். வெளியே போய் இன்னும் சம்பாதிக்கணுமா உனக்கு? இங்கே நம்ம வந்து அவங்க யாருன்னு தெரியல, அவங்க வந்து ஷேடோவில் நிற்கிறாங்க, அதுக்கப்புறம் மிரரில் பார்க்குறாங்க. ஸோ ரியலான ஆள் யாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனால் அவங்க ஒரு முக்கியமான டைலாக் சொல்லுவாங்க. நாளைக்கு கணக்கு பரீட்சை, நாளைக்கு மேத் எக்ஸாம் சொன்ன உடனே அமேசிங் மேன். இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு மொனோட்டனி இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் மிரர்ல பார்த்து பேசுறாங்க, யாரு 2 பேர் மூஞ்சியும் பார்த்துக்காம யாரோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்க கட் பண்ணி எதுவும் பண்ணாம அதே ஷாட்ல திருப்பி நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருது. எக்ஸாக்ட்லி. ஓகே, என்னது இது மேத் எக்ஸாமா? கரெக்ட். ஸோ ஈவன் ஃபார் கேரக்டர் இப்போ வேலுக்கு கூட ஜஸ்ட் நார்மல் நைட் அவர் வந்து பார்ட்டி பண்ணி சாங் எல்லாம் கேட்டு வந்துட்டாரு, சாதாரணமா ரூம்குள்ள வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் அட்டென்ஷன் அப்படி ஸ்பார்க் பண்ணுதுன்னும் போது திரும்புறாரு. இது 2 விஷயம் நடக்கும். ஒன்னு வந்து எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்ஸ். இந்த படத்திலேயே நிறைய க்ளோஸ்அப் திடீர்னு போவாங்க, அந்த டயலாக் ஆர் அந்த ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு இந்த மாதிரி கேமராவை வந்து சடனா திருப்பி ஒரு மொனோட்டோனியை பிரேக் பண்ணா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நாங்கள் அப்போ சொன்ன மோட்டிவேட்டட் மூமெண்ட் இதுதான். லைக் கேமரா வந்து ஒரு காரணம் இல்லாம சும்மா நகர்த்தக்கூடாது. இவர் திரும்புறாரு, கேமரா திரும்ப. இட்ஸ் லைக் ஃபின்ச்சர் ஸ்டைல், டேவிட் ஃபின்ச்சர் இப்போ பண்ற மாதிரியான ஒரு வைப். You really feel it when someone moves around the space that they're in. Even small gestures like a shrug or deflated shoulders, even the slightest change in posture is registered by this camera. இங்க தான் ஒரு விஷயம் இருக்கு. இன்னும் 2 பேரும் பாத்துக்கல, அவங்க ஷேடோல நிக்கறாங்க அண்ட் மிரர் வழியா ஒரு பொய்யான ஒரு கற்பனையை பார்த்திருக்காங்க. அதுதான் இந்த திரை. இந்த திரை இப்போ அப்படியே நகரும் போது அவங்க ரிவீல் வராங்க. அமேசிங் மேன். இப்போ பார்த்தா திருப்பி பிளாக்கிங் வந்து கமல் சாரோட ஓடிஎஸ்க்கு போய் நிக்குது. சோ இட்ஸ் ஓடிஎஸ் ஷாட். ஓ மை காட், ஓ மை காட். சோ இப்போ இங்க வந்து நின்ற உடனே இப்பதான் இது யாருன்னு தெரியுது. நம்ம நினைச்சாங்க இவங்க கிடையாது, ஷீ இஸ் ஜஸ்ட் a ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி. சோ இப்போ குற்ற உணர்ச்சியோட நிக்கிறாரு நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ பேசிக்லி இது வந்து கமல் சார் பெர்ஸ்பெக்டிவ். அவர் பார்வையில இவங்க யாரும் தெரியாம இருந்தவங்க கரெக்டா தெரிஞ்சிட்டாங்க இப்போ. ஸோ இப்போ அடுத்தது என்ன நடக்கும் பாருங்க. எந்த ஸ்கூல்? தாதாபாய் நவரோஜி ஸ்கூல். என்ன படிக்கிற? SSC. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா கமல் சாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்ககிட்ட அந்த திரை விலகிடுச்சு. ஆனா இதோட ஆப்போசிட். இப்போ அவங்க வந்து நீங்க சீக்கிரம் போயிட்டீங்க அப்படின்னா வேற ஒருத்தர் அனுப்பிச்சிருவாங்க, உள்ள போகாதீங்க அப்படின்னு. ஸோ கமல் சார் பேசிட்டு சரி ஓகே இப்பவே படிக்காது அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடக்குது பாருங்களேன். திரை விலகிடுச்சிங்க. ஓ மை காட். சோ இப்போ 2 பேருக்குமே 2 பேரோட ஹானஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஃபுட் கேஸம் அதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. மூவி கேஸம்னு ஒன்று இருந்தா அது இதுதான், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி இருக்கு. அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் பகல் விடிஞ்சிருச்சு. ஆனா அவர் வெளில போகும்போது பாருங்களேன், கீப்பிங் த டோர்ஸ் ஓபன் ஃபார் ஹர். எப்பவுமே உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு. ஸோ இதே மாதிரி தான் மணி சார் வந்து ரொம்ப ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லர். நிறைய மீனிங்ஸோட இன்டெப்தா ஹிடன் மீனிங்ஸ் நிறைய இருக்கும். நம்ம வந்து நிறைய இருக்கு. நீங்க வந்து காற்று வெளியிடை படத்துல பாத்தீங்கன்னா நல்ல எல்லை பாட்டு வரும். ஸோ அந்த கேரக்டர் கார்த்தி சார் கேரக்டர் எப்படின்னா அவர் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டார் ஹீரோயின். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் கார் மேலேருந்து பாடிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் வருவாங்க. வரும்போது கார்த்தி சார் ஓடிஎஸ்ல தான் இருக்கும், பட் ஃபோக்கஸ் அவரில் இருப்பாரு, ஹீரோயின் பிளரா இருக்கும். ஸோ அவருக்கு வந்து ஹீரோயின் ஒழுங்கா தெரியல அப்படின்ற மாதிரி அர்த்தம். அவங்க பக்கத்துல வர வர எப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஹீரோயின்னு நினைக்கிறாங்களோ அப்போதான் ஹீரோயின் ஃபோக்கஸ் ஆவாங்க. ஸோ இட்ஸ் ஆல் அ கிரேட் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். பட் நம்மளுக்கு நிறையவே இருக்கு. மணி சாரோடது, மௌனராகம் எல்லாம் இருக்கு. கமெண்ட்ல போடுங்க, நம்ம மணி சார் பற்றி தனி வீடியோவே பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. இந்த விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்ல பார்க்கணும்னா இன்னொரு விஷயமும் இருக்கு, விச் இஸ் யூசிங் வெதர் அண்ட் அட்மாஸ்பியரிக்ஸ் ஃபார் தி ஸ்டோரி டெல்லிங் எலிமெண்ட். ஸோ இதை நம்ம மணி சார் மூவியில் நிறைய பார்க்க முடியும். இது எங்கேயும் வந்திருக்குன்னா குரோசாவா மூவிஸ்லேருந்து நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்க முடியும். இதை நாங்கள் KGF வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். காத்துனா மணி சார் அகிரா குரோசாவா படத்தில் பார்க்கலாம். எதுக்கு எப்போ எங்கே யூஸ் பண்ணுன்ற ப்ராப்பர் மீனிங்கோட தே வில் யூஸ் இட். But for me the most important influence was Kurosawa. இப்போ நம்ம இந்த படத்தில் அந்த வெதர் எஃபெக்ட்ஸ்லாம் சும்மா பார்ப்போமே. சுற்றி இருக்கிற எல்லா இடமும் அப்படியே ஒரு விண்டும் அதுவுமா அப்படியே பயங்கரமாக மாறுது. ஃபுல் ஆஃப் விண்ட். அந்த எமோஷனல் விஷயத்தை அப்படியே அந்த வெதர் கன்வே பண்ணுது. இது நம்ம நிறைய வீடியோவில் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ்லையும் பேசியிருக்கோம்.
நீங்கள் எவனோ ஒருவன் அலைப்பாயுதையில் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள இருக்க ஃபைட் அது வந்து ஒரு ஸ்டார்மை வச்சு டெபிக் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஓகே கண்மணி கிளைமேக்ஸில் வந்து ரெயின்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மூவிலே நீங்கள் அதர் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஆளானோடனே இருக்க மர்டரில் இந்த வாட்டர் பைப் வந்து பிளாஸ்ட் ஆகி ஃபுல்லாக போகும். இவ்வளோ நாள் நான் கட்டுப்படுத்திட்டு வச்சுட்டு இருந்தேன் இது. ஸோ இந்த நீங்கள் எல்லா மணி சார் மூவிஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு சீன் வந்து சூர்யாவோட டெத் சீன். நம்ம அந்த சீனையும் இப்போ எக்ஸாக்டாக ரியாக்ட் பண்ணலாம். எனக்கு ஒன்றும் புரியலப்பா, யாருக்கும் ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சா? யாரும் பேசாம நிக்கிறாங்க, யாருக்கு என்ன ஆச்சு? ஸோ சூர்யா இஸ் டெட் நவ். இப்போ நாயகர் வராரு. பயங்கரம். அது அவருக்கு மட்டும் தெரியாது, மற்ற எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் சொல்றதுக்கு தயங்குவாங்க. அப்படியே சீன் பொறுமையா அன்ஃபோல்ட் ஆகிட்டே வரும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கேளுங்க அண்ட் வெதர் எஃபெக்ட்ஸ் கேளுங்க. ஒன்றும் இல்லையா? நவ் லுக் அட் தி ஃப்ரேம். ஸோ எப்போவுமே இதுவும் சொல்லுவாங்க, ஃபோர்கிரவுண்ட், மிட் கிரவுண்ட், பேக்ரவுண்ட், சூப்பர் பேக்ரவுண்ட். இது எல்லாமே உங்கள் சீனில் வந்து நடிக்கணும், நகரணும் வித் மீனிங். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற கர்டைன் வந்து பயங்கரமாக ஆடுது. இவங்க வந்து ஒரு இந்த கோபோஸ்லாம் போட்டு செக்டு லைட்டிங் இதுக்குள்ள இருக்காங்க. அண்ட் ஃபோர்கிரவுண்ட்ல இருக்கிற வாவ். ஆக்சுவலி விக்ரம் சார் நம்ம கூட பேசும்போது எங்க மூவியை பார்க்கும்போது அதான் சொன்னாரு, இட்ஸ் நாட் மூவி இன்டகிரேஷன் கைஸ். உங்க சில சீன்ஸ்ல வந்து ஃபோர்கிரவுண்ட், மிட் கிரவுண்ட், பேக்ரவுண்ட் செம்மையா டைரக்ட் பண்ணிருக்கீங்க. கரெக்ட். அது வந்து ஒரு 2 சீன்ல பார்க்க முடிஞ்சு அதை நீங்க நிறைய பண்ண கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொன்னாரு. ஸோ அதுதான் நம்ம இங்க பார்க்க முடியுது, மாஸ்டர்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த செடி ஆடுது, ஃபுல் ஆஃப் ஏர் அண்ட் அந்த எமோஷனல் டர்மாயில். இது என்னன்னா அங்க இருக்கிற எல்லாமே நகருது, அசையுது, உயிரோட இருக்கு, நீ உயிரோட இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு இது. இது நாங்க சொல்லியிருந்தா என்னடா ஓவரா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. பட் இதை ஷார்ட் கன்சீவ் பண்ணும் போதே பிசி சாரும் மணி சாரும் இதை யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமல் சார் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த வீட்டில் வளர்த்த மரம் அந்த பிள்ளையா தான், அது வந்து முன்னாடி ஆடிட்டு இருக்கோம். எவ்ரிதிங் லிவ்ஸ் அண்ட் ஹீ கில்ஸ் பீப்புள் இஃப் நீட் பி. இது போறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடணும். ஸோ இப்போ உங்களுக்கு யாருக்காவது வேற மாதிரி தோணுச்சு, இல்லைன்னா என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு, ஆர் அதுக்கு ஒரு அனாலஜி இருக்கு. அதை வச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து மாளிகைகள், பேலஸ், பில்டிங்ஸ் அதெல்லாமே சொல்லிட்டு நம்ம எல்லாமே கட்டுறோம். அது எல்லாமே இன்னும் பல வருஷத்துக்கு இருக்க போது, பல யூட்டிலிட்டிஸ் இப்போ நம்ம வீடு எல்லாத்துலேயுமே இருந்து பேசுகிறோம். ஆனால் கடவுளுக்கு ஒரு விஷயம் படைக்கும் போது நம்ம மலர்களை படைக்கிறோம். அந்த ஃப்ளவர்ஸ் எதுக்கு படைக்கிறோம்? அது 1-2 டேஸில் ஃபுல்லாக அழுகி போயிட போது, குப்பையில் தூக்கி போட போகிறோம். ஆனால் இந்த பூக்கள், ஃப்ளவர்ஸ் ஏன் நமக்கு இன்னும் அதிகமான மீனிங் கொடுக்குது? இதை பற்றியான ஆன்சர் நீங்கள் யோசிங்க. அப்போது கலை, ஆர்ட், இது எல்லாத்துக்கோட மீனிங்ஸ் எல்லாமே உங்களுக்கே தோணும். தமிழ் மட்டும் இல்லை உங்களுடைய லாங்குவேஜ், கலையும் உங்கள் லாங்குவேஜ் தான். ஸோ கம்மிங் பேக் டு தி சீன், இந்த சீன்ல வந்து இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. பாருங்க, கமல் சார் போறாரு, அவர் பெட்ரூமை தான் ஃபர்ஸ்ட் தேடுறாரு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல தான் தேடுறாரு. அதுக்கப்புறம் இல்ல, பட் பார்த்தா அப்படியே டேர்ன் ஆகி அந்த விண்டோ வழியா அவரோட பாடி ரிவீல் ஆகுது. இந்த இமேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி வேற ஒரு சீன்ல வந்து ஞாபகம். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த சேம் விண்டோல தான் இவரோட ஒய்ஃப் செத்து போவாங்க. ஸோ அதுல அவர் அப்படியே ஒய்ஃப் கீழே விழுந்து அந்த புடவையோட பிடிச்சி அப்படியே விட்டு அந்த இடத்துல செத்து போவாங்க. அதே அந்த எமோஷனல் ட்ரிகர்ஸ்லாம் ஆன் ஆகி அதே மாதிரி அதே ஒய்ஃப் செத்த இடத்துலயே பையனையும் பார்க்க. இதுல எனக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. அது என்னன்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கமல் சார் பெட்ரூம் அதுதான் வந்து நாயகரோட பர்சனல் லைஃப், பர்சனல் ஸ்பேஸ். வெளியில வந்து அந்த வெளி உலகம், அவரோட ப்ரொஃபஷனல், இந்த ரவுடித்தனம், அடி, இதுல கொலை எல்லாம் அந்த இடம் இருக்கு. நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, அங்க ஒய்ஃப் சாகும்போது ஒருத்தங்க வெளி லைஃப் வந்து கூப்பிடுது, ஐயா என் பொள்ளையை காப்பாத்துங்க ஏதோ சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இவர் எங்கள் பர்சனல் லைஃப்லேருந்து எட்டி பார்ப்பார் வெளியில். அப்படி பார்க்கும்போது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஒய்ஃப் வருவாங்க, ஒய்ஃபை சுற்றுவாங்க. அவர் உள்ள பர்சனல் லைஃப்பில் இருக்க ஒரு விஷயத்த ப்ரொஃபஷனல் லைஃப் கிட்ட இழக்கிறாரு. ஜன்னல்லேருந்து வெளியில் போய் விழுந்துடுறாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. அவரோட பையன் அந்த பர்சனல் லைஃப் அந்த பெட்ரூமில் இருக்க வேண்டியவன் இப்போ ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் லைஃப்னால வெளியே போய் செஞ்சு கிடக்கிறான். அதுவும் போக வேண்டாம்னு அவன் தங்கச்சியும் சொல்லுவா, இவருமே சொல்லுவாரு பசங்களை இன்வால்வ் பண்ண வேணாம்னு நினைப்பாரு. ஆனா அதே ப்ரொஃபஷனல் லைஃப்காக அங்க போய் பலி கொடுத்துட்டாரு. ஸோ இட்ஸ் லைக் ரியலி பிரில்லியன்ட். இந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் ஸோ இதே சீன்ல நம்ம அடுத்த டாபிக் போவோம். யாருன்னா மிஸ்டர் பாலகுமார், லைக் தி கிரேட் லெஜெண்டரி ரைட்டர். அவர் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஞானினே சொல்லலாம். அவர் பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா இட் வில் பி ரியலி மெஸ்மரைசிங். ஐ கெஸ் என்லைட்டன்ட் நினைக்கிறேன். அவர் என்லைட்டன் சொல்ல கூட இருக்கலாம், தெரியாது. ஸோ அவர் தான் இந்த படத்துக்கு டைலாக் ரைட்டர். நம்மளுக்கு இந்த படத்துலேருந்து நிறைய சூப்பர் டைலாக்ஸ் எல்லாமே தெரியும்.
லைக் அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன், அதுக்கப்புறமா 4 பேருக்கு நல்லது, அதுக்கப்புறமா நான் அடிச்சா நீ செத்துருவேன். இந்த மாதிரி நிறைய சூப்பர் டைலாக்ஸ்லாம் இருக்கு, மாஸ் டைலாக்ஸ் இருக்கு. அதையும் தவிர ஒரு டைலாக் ரைட்டர் எப்படி எழுதணும் அப்படின்றத இங்க நம்மளுக்கு நிறைய காமிக்கலாம் பாருங்க. எக்ஸாம்பிளோட மை சன் இஸ் யுவர் சன். இதே சீன்ல கமல் சாருக்கு வந்து யாருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. எல்லாருமே சேடா இருக்காங்க, ஏதோ ஆயிடுச்சுன்னு தெரியும். எல்லாருமே ஹிந்தில ஆக்சுவலி பேசுறாங்க, அவருக்கு என்னன்னு புரியாம வராரு. அவர் வந்து ஏன் என்னாச்சுன்னு கேட்க ஏன் சைலண்டா இருக்குன்னு சொல்லும் போது இந்த பக்கத்துல இந்த கேரக்டர் என்ன சொல்றாரு பாருங்க. மை சன் இஸ் யுவர் சன். மை சன் இஸ் யுவர் சன்னு ஒன்னே அவருக்கு அப்பதான் புரியுது, ஓ என் பையனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு. சூர்யாவா அப்படின்றாரு. லைக் திஸ் இஸ் த பீக்ஸ் ஆஃப் டைலாக் கைஸ். நம்ம எழுதினோம்னு வச்சுக்கோயேன், என்ன ஆச்சு, ஐயோ சூர்யா அது இது அப்படின்னு அழுது, சூர்யாவுக்கு என்ன ஆச்சு ஊன்னு போய் டைரக்டா 2 பேர் பேசுற மாதிரி பேசிட்டு இருப்போம். இதுதான் சினிமா. திஸ் இஸ் லைக் இன்டைரக்ட்லி கன்வேயிங் வாட் இட் இஸ். ஆக்சுவலி சப்டெக்ஸ்ட் தான் இருக்கிறதுல டைலாக்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை பத்தி பேசணும், ஆனா டைரக்டா அந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டாங்க. இது நிறைய நடக்கும் இந்த படத்துலயே, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஃபோன் போடு. நாய்க்கா என்ன பண்ண போறீங்க? ஏசிக்கு ஃபோன் போட போறேன். ஸோ இந்த சீன்ல வந்து நாயக்கர் வந்து சரண்டர் ஆறன்னு சொல்லுவாரு. அவர் ஒத்துக்க மாட்டாரு செல்வா. அப்போ அதையும் மீறி இன்ஸ்பெக்டருக்கு கால் போடு, கமிஷனருக்கு கால் போடு அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்லுவாரு, வேலு வேலு வேற லெவல் வேலு அப்படின்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாயகரன் கூப்பிட்டவரு. அவர் முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது 2 பேரும் வேலு அப்படின்னு கூப்பிட்டுப்பாங்க செல்வான்னு. அதை வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறாரு. ஸோ அப்போ வேலுன்னு கூப்பிடுற தகுதி இந்த கேரக்டர் தான் இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க அந்த ஜஸ்ட் ஒரு டைலாக்ல கன்வே ஆகுது. மணி சார் படம் டைலாக் நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும், டைரக்டா பேசிக்க மாட்டாங்க. இந்த தளபதியிலே ஃபேமஸான இது இருக்கும், அந்த இது அவ்வளவுதான். ஜஸ்ட் குட்டி குட்டி வார்த்தைகள், அந்த எக்ஸ்பிரஷன்லயே எல்லாமே கன்வே ஆயிடும். நீங்க ஃபுல்லா வளவலன்னு பேசவே வேணாம். பிகாஸ் இந்த மீடியம்ல ஷோ டோன்ட் டெல். எஸ், அந்த முட்டாள்கிட்ட சொல்லுங்க, நான் அவளை ரொம்ப அந்த டெல் நடக்கும் போது அவ்வளவு விஷயம் புரியணும். சும்மா தெரிஞ்சதே சொல்லக்கூடாது, நம்ம சும்மா பேசிட்டே இருக்க கூடாது. ஸோ இதே மாதிரி இதே சீன்ல அவர் வந்து கால் பண்ணுவார். ஸோ கமிஷனர் கால் பண்றேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாரு. அப்போ அவங்களோட பொண்ணு எடுப்பாங்க. இதுக்கான பேக் ஸ்டோரி என்னன்னா, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை போய் மீட் பண்ணியிருப்பாரு அவங்க வீட்லயே. அப்போ திருப்பி போயிடுங்கன்னு துரத்துனதுனால ஒரு 3வது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி, நான் வேலு நாயக்கன் பேசுறேன் அப்படின்லாம் பேசுவாரு. நான் வேலு நாயக்கன் பேசுறேன். அவர் வந்து இம்பர்சனலா பேசிட்டு இருப்பாரு 3வது மனுஷன் மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் லொகேஷன் சொல்லுவாரு, நாளைக்கு என் நீலா. ஸோ லீலான்னு சொல்றாரு அதே மாதிரி 3வது மனுஷன் மாதிரி. பட் அவரால் முடியல, ஏன்னா அவரோட ஒய்ஃபு அண்ட் இவங்களோட அம்மா வெரி பர்சனல் திங். அதை அவரால் இம்பர்சனல் ஆக்க முடியல. அம்மாவோட திதி அது முடிஞ்ச உடனே பண்டனை கூட்டிட்டு போக சொல்லுமா. ஸோ உங்க அம்மாவோட காரியம் நடக்கும்போது அரெஸ்ட் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இட்ஸ் சச் எ கிரேட் டைலாக். இதை வந்து டைரக்டா சொல்லி முடிச்சிருக்கலாம். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது வேற இடத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அதை மாற்றி இட்ஸ் லைக் a very effective way to convey emotions. இன்னொன்று பயங்கரமாக நான் நோட் பண்ண விஷயம் வந்து கான்ட்ராஸ்ட், ஐரணி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்பவும் வந்து சினிமேட்டிக்காக ஒரு விஷயத்த மாற்றும். அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் மணி சார் மூவிலையும் எஸ்பெஷலி இந்த மூவிலையும் ஒரு கேரக்டருக்கு காம்ப்ளெக்சிட்டிஸ் கொடுத்துச்சு. நார்மலாக நம்ம இந்த படங்கள் இப்படி பார்ப்போம் இந்த ரிலேஷன்ஸு, பட் இப்போ இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள். இதில் பார்த்தோன்னா ஒரு போலீஸ்காரனை நம்ம கொண்டுடுவோம், ஒரு கெட்டவன் கொண்டுட்டான். ஸோ கெட்ட போலீஸ் வீட்டுக்கு போனால் ஒரு ஸ்பெஷல் சைல்டை நான் எடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக வளர்க்குறாரு. ஆனால் அந்த பையன் தான் அவரை கொள்றான். வாவ் நைஸ். அகைன் எல்லா பீட்லயும் வந்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த ஜனகராஜ் பார்த்தா கூட செல்வா கேரக்டர் அவர் தான் வந்து ரொம்ப பெட்டா இருப்பாரு. ஆமா, அவர் சாரு கிட்ட. ஸோ ஃபுல்லா கார் சீன்லாம், ஆனா அவரையே சாரு அடிப்பார். அப்படியே பேசிட்டே போனோம்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவரை தான் நம்ம ஆண்டவர்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரியான லெவலுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் அண்ட் முரண்பாடுகள் தான் ஒரு சினிமேட்டிக் ஃபீலிங்கை நம்ம கொண்டு வரும். எனக்கு என்ன முக்கியமா பட்டுச்சு இந்த படத்தை ரிப்பீட் வாட்ச் பார்க்கும்போதுன்னா, இதை பாருங்க, நாயக்கர் வந்து எப்பவுமே யாரை பார்த்தாலும் என்ன இருக்கோ அதை பணத்தை மோஸ்ட்லி கொடுத்துருவாரு. இல்லைன்னா ஏதாவது கையில மோதிரம் கிடையாது, பாக்கெட்ல பணம் கிடையாது. ஆண்டவான் சொல்லும் போது ருத்ராட்சம் மாட்டுது. ஸோ இது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, அவர் செஞ்ச புண்ணியங்கள், அந்த வெள்ளை பின்னாடி மக்கள் எல்லாருமே நிற்கிறாங்க. எப்படி வந்து ஒரு பாபா படத்துல ஸ்ரீசக்கரத்தை அவர்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி, எப்படி கர்ணன் கிட்ட இருந்து கிருஷ்ணர் கவசகுண்டத்தை வாங்குற மாதிரி, இங்க அவர் செஞ்ச புண்ணியம் ஆண்டவா என்கிட்ட கொடுக்க எதுவும் இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது ருத்ராட்சம் மாட்டுது.
அதை எடுத்து பையனுக்கு போடுறாரு. நவ் அவரை யாரும் காப்பாற்ற போறது இல்லை. வந்த உடனே இங்கேயே ஹிண்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. இதை அவங்க இன்டென்ட் பண்ணி வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் படம் பார்க்கும்போது வித்தவுட் எனிதிங், ரொம்ப மூளையெல்லாம் யோசிச்சு பார்க்கல, ரொம்ப அந்த ஃபீல் பண்ணி பார்க்கும்போது பக்குன்னு இருந்தது. இது அதனால இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பிகாஸ் இதோட கிளைமேக்ஸை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் வர மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ருத்ராட்சம் ஓவர் சைஸ்ட் ஆடிக்கிட்டே வந்து அதுவும் நமக்கு தெரியுது. சம்திங் ஏதோ சிக்னிஃபை பண்ண வராங்க, அதுவும் ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருந்தது. என்னோட பேர் தெரியுமா உனக்கு? தெரியாது. உன் பேர் தான் எனக்கும் சக்திவேல். ஸோ எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுவும் சக்திவேல் தான். ஸோ பார்க்கும்போது ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. சாட்சி பத்தலையா? நம்ம நாய்க்கிற இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இங்க வந்து நாயகர் கோர்ட்ல இருக்காரு. கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆக போறாருன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் போட்டுட்டு, போதிய ஆதாரங்கள் இல்லாத நிலையில் வேலு சக்திவேல் நாயக்கரை நாங்க விடுதலை, இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. அது ஏன் செய்வாங்க அப்படின்னா, சினிமால எதுக்கு அது ஒரு அன்இம்பார்ட்டன்ட் சீன். ஸோ உள்ள ஜட்ஜை போடணும், காஸ்டிங் போடணும், எல்லாரையும் வைக்கணும், செட்டு போடணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி செஞ்சு முடிப்பாங்க. பட் இங்கே அதே எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ நம்ம செல்வா கேரக்டர் ஓடி வந்து அவர்கிட்ட இருக்கிற அந்த சந்தோஷத்தை சொல்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ஒரு அன்கன்வென்ஷனல் மெத்தட் எடுக்கிறாங்க. அண்ட் அகைன் வி கெட் தி மோட்டிவ். இந்த எல்லா ஜேர்னியும் சம்மரைஸ் பண்ணி இந்த தென்பாண்டி சீமையிலே பாட்டு. நான் இன்னும் நோட்டீஸ் பண்ணேன், இந்த சீக்வன்ஸ்ல நிறைய டெலிட்டட் ஷாட்ஸ் போட்டிருக்காங்க. படத்துல யூஸ் பண்ணாத ஷாட்ஸ் எல்லாம் இதுல போட்டிருக்காங்க. எங்க படத்துல நாங்க எடுக்கும் போது இது ஒரு விஷயம் புதுசா யோசிச்சு செய்யலாம், எப்பவுமே நடந்ததே தான் போட்டு போட்டு காமிப்பாங்க, இனிமே நம்ம ஃபிளாஷஸ்ல நடக்காத ஒரு விஷயத்த காமிக்கலாம் யோசிச்சு எடுத்தோம். பட் இப்ப ரிப்பீட் வாட்ச்ல தான் தெரியுது நாயகன்லயும் அதுதான் பண்ணிருக்காங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனல் மான்டாஜ் ஆகுது, அதுல வர ஃபியூ ஷாட்ஸ் பாத்தீங்கன்னா மூவில இருக்கவே இருக்காது. இந்த ஷாட்டோட ஆங்கிள்லே வேற மாதிரி இருக்கும், அவர் கண்ணுல இருக்க மேக்கப்ல இருந்து எல்லாம். அண்ட் இந்த ஷாட் வராது. இப்போ வரைக்கும் காட்ஃபாதர் மூவில இருக்கிற டெலிட்டட் சீன்ஸ்லாம் இன்னி வரைக்கும் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. நமக்கு தெரியாம ஜெம்ஸ் மேல அங்கங்க கிடைக்குது. நம்ம ஊர்ல அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்காது. ஸோ அதனால இருக்குமா என்னன்னு தெரியல. இருந்தா ப்ளீஸ் ரிலீஸ் இட். வேற லெவல்ல இருக்கும். படையப்பாவே அந்த 3.5 hours எடுத்துட்டு குப்பையை தூக்கி போட்டேன்னு சொல்லுவோம், மனசு கஷ்டம். நினைச்சு பாருங்க, இப்போ அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நம்ம பார்த்தா எவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூவில நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்டோர்ட் பிரிண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸியா அந்த ஃபிலிம் பர்ன்ஸ் பிரிண்ட்லாம் உங்களுக்கு தெரியும். செகண்ட் ஹாஃப் போக 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 நல்லா கிளியர் ஆயிட்டே போகும். ஸோ அது வந்து செகண்ட் ஹாஃப் லாஸ்டா எடுத்துருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பிரிண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ ரெஸ்டோர் பயங்கரமா இருக்கு. காட்ஃபாதர் அண்ட் லாரன்ஸ் ஆஃப் அரேபியாவோட ரெஸ்டோரேஷன்லாம் நம்ம பார்த்து பயங்கரமா வைக்கிறோம். ஏன்னா 60s 50sல வந்த மூவிலாம் இப்போ நம்ம கேமரால வர ஹெச்டி ஃபுட்டேஜ் மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல அந்த ரெஸ்டோரேஷன் இல்லை. ஃபிலிம் ரெஸ்டோரேஷன் ஒர்க் ஷாப்ஸும் அடிக்கடி நடக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் கலந்துக்கலாம், கற்றுக்கலாம். அண்ட் இந்த சீக்வன்ஸில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நானே நினைக்கிறேன்னா இது வந்து எடிட்டர்ஸ் சாய்ஸ். ஒரு ஃபுல் படமும் முடிஞ்சு ஒரு சம்மரைஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ நம்ம எண்டிங் பார்த்தா சேம் நாயக்கரோட டெட் பாடியில் அப்படியே ரிட்டன் டைரக்டட் பை மணிரத்னம் சார் வருது. ஸோ இதுதான் நடந்திருக்கலாம். பட் அது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக கொண்டு போய் எடிட்டர் லெனின் சார் பண்ணான்னு நினைக்கிறேன். லெனின் சார் அண்ட் விஜயன் சார் ரெண்டு பேரும் எடிட்டர் இருக்காங்க கிரெடிட்ஸ்ல. ஸோ அவங்களோட சாய்ஸ் அது ஆஃப் புட்டிங் தி ஹோல் ரீகேப். எடிட்டிங்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வேலு நாயக்கரோட ஒய்ஃப் செத்து போவாங்க. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம எப்பவும் ஃபிளாஷஸ் போட்டுருவோம். கரெக்ட், அது ஒன்று கரெக்ட். ஸோ ஃபிளாஷஸ் போடுறது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த டெட் பாடியை காமிக்கிறது அது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் டைரக்ஷன் சைடில். பட் ஃபிளாஷஸ் உடனே போடுவாங்க எடிட்டிங் சைடில். ஐயோ நம்ம இருந்த நினைவுகள் அப்படி பாட்டில் நடந்தது ஸ்லோ மோஷன்லாம் போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் காமிக்காம ரிவெஞ்சுக்குள்ள போய் டேரக்டா ரிவெஞ்ச். நீல அஸ்தி கரையும் போது ரெட்டி குடும்பத்தில் ஒரு ஆம்பளை உயிரோடு இருக்கக்கூடாது. ரிவெஞ்ச் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிவெஞ்ச் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு வந்து அஸ் யூஷுவல் அந்த ஒரு டைலாக்ஸ் வரும், நீங்க தான் அம்மாவுக்கு செத்தது காரணம்னாங்க. அப்போ ஃபிளாஷ் வரும், அப்போ அம்மாவை நினைச்சு பாக்குறாரு. தட் இஸ் மோர் ஹார்ட் ஹிட்டிங். இது எப்படின்னா, அந்த காலத்துல வந்த படத்தை இப்ப நம்ம அன்கன்வென்ஷனல் சொல்றோம். இப்போ நேத்து ஆர் போன வருஷம் ரிலீஸ் ஆன வரைக்கும் இதே டெம்ப்ளேட் ஃபார்முலா. ஆனா அந்த காலத்துல எப்படி பண்ணிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. மைண்ட் ப்ளோயிங். யாராவது இறந்த உடனே நியூஸ் கேட்ட உடனே ஒரு புஷ்ஷுன்னு ஒரு ஃபிளாஷஸ் 4 ஷாட்டு 2 ஸ்லோ மோஷன் ஷாட்டு முடிஞ்சுது. ஆனா அங்க எங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா தெரிஞ்சு போட்டிருக்காங்க. நிஜமா நீ சொன்ன மாதிரி எனக்கு அங்கதான் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. தட் இஸ் தி மோஸ்ட் ஹார்ட் ஹிட்டிங். பேச்சு மூச்சே இல்ல,
ராத்திரி தாண்டாத நாய்க்கிறேன். இந்த 2 சீன்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல் சார் பெர்ஃபார்மன்ஸ் பேசாமல் நம்ம போகவே முடியாது. பிகாஸ் சப்டெக்ஸ்ட் அண்ட் டயலாக் நம்ம பார்த்தோம், எப்படி வேற ஒரு அர்த்தங்கள் ஒரு டயலாக் வெளியோட்டமாக இருக்க டயலாக்ல கன்வே ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆக்டிங்லேருந்தே நம்ம வரலாமே. இங்கே பாருங்க, ஸோ இந்த பாட்டி வந்து அவருக்காக நாயக்கருக்காக தீ குளிச்சு இறந்துருவாங்க. அதுக்கு அவரோட ஆக்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேன், எனக்கு இது எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த வேலு நாயக்கரா நடிக்கும்போது 33 வயசுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு யங் லேட் ஒரு ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சிருக்காரு வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம வந்து ஒரு லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டா இவர் இப்படி நடக்கிறார் அப்படி நடக்கிறாரு இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் பியூர் அப்சர்வேஷன் ஆஃப் தி ரியல் வேர்ல்ட். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான கலை உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த சீனில் இந்த ஆக்டிங்கோட சப்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியும். வித்தவுட் கன்வேயிங் அ சிங்கிள் டயலாக் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை சொல்லுவார் பாருங்க. Oh my god, brilliant. ஸோ நான் சின்ன வயசுல இருக்கும் போது இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மான்னு சொல்லி அந்த கதறும் போது எனக்கு சின்ன வயசுல இவங்க ஊட்டி விட்டாங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணலாம். என் சின்ன வயசுல அந்த மாதிரி பார்த்துக்கிட்ட ஒருத்தங்க எனக்காக இப்போ இங்க பெட்ல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் கன்வேயிங் a single dialogue. வித்தவுட் கன்வேயிங் a single dialogue. அதே மாதிரி இந்த சீன்லயும் பாருங்க. அவனை விட்டுருங்கப்பா, அவனுக்கு இப்படி ஒரு சொந்தம் இருக்குன்னு தெரிய வேண்டாம். ஒரு டைலாக் கன்வே ஆகலாங்க, ஆனா அங்க எமோஷனலி டேமேஜ் ஆறாரு. ஏக்கம் வருது என் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த ஆசை வரலன்னு திருப்பி அவரு கொஞ்சம் சேடா வராரு. அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வரும். அதை பத்தி அகைன் வரலாம் கைஸ். பட் திருப்பியும் he is not leaving. I think it's purely improvised. வேற லெவல். விட முடியல ஆனாலுமே ஐயோ ஆனாலும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் கன்வேயிங் a single dialogue guys. அண்ட் நீங்க வந்து எடிட்டர் பத்தி பார்க்கணும். இது எங்க மாஸ்டர் கிளாஸ்ல கவர் பண்ணிருக்கோம். எடிட்டிங்ல இவங்க சாரு அவங்க டாக்டரோட கமல் சார் ஓடிஎஸ் இருந்திருக்கும். ஆனா அவங்க காமிக்க மாட்டாங்க பிகாஸ் இந்த பர்ஃபார்மன்ஸே போதும். இது ஒன்னே எல்லாத்தையும் கன்வே பண்ணிடுச்சு. அங்க எடிட் டேபிள்ல உங்களுக்கு ரிவர்ஸ் ஓடிஎஸ் போகணும்னு அவசியமே கிடையாது. அந்த மாதிரியான விஷயம் இதுதான் நாங்க அங்க ஃபுல்லா டைசெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஐகானிக் பையன் செத்துட்டு அலற சீன் அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் எவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே 33 வயசு இருக்கும் போது செஞ்சிருக்காரு. அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. இன்னும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நான் எடுத்து வச்சிருக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இதுல வந்து கிட்டத்தட்ட 4 ஜம்ப்ஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். டைம் லைன் ஜம்ப்ஸ். சின்ன வயசு குட்டி பையன், அப்புறம் ஒரு 20s, அப்புறம் ஒரு 40s, 50s, 60s இந்த மாதிரி நடக்குது. இந்த ஒரு 4 ஏஜ் கேட்டகரியோட வாக்கிங் ஸ்டைல் எப்படி கமல் சார் மாத்திருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கமல் சாரோட வாக் பேட்டர்ன் பாருங்க. நல்லா ஃபாஸ்ட் நார்மலான வாக் பேட்டர்ன். அப்படியே அடுத்த கேட்டகரி 30+, கொஞ்சம் டோன் டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 40+, இன்னும் கொஞ்சம் டோன் டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த 50-60+. நீங்க இந்த வாக்கிங் பேட்டர்ன் பார்த்தீங்கனாலே என்ன மாதிரியான நுணுக்கமான டீடைல்ஸ்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங் இஸ் வெரி யங், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது, அதுக்கப்புறம் காலை வந்து கொஞ்சம் சைடு வைக்கிறாரு, கொஞ்சம் நடக்கிறாரு. பட் ஹேண்ட்ஸ் ஆர் ப்ராப்பர். இங்க கொஞ்சம் அதே நீங்க 60+ அந்த இதுக்கு போயிட்டீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரொம்ப சைட்ல போயிட்டு வருது. வேற லெவல். அதே மாதிரி இந்த இடத்த பாரு, இந்த துளசி செடியை சுத்தி ஓடுறது. சின்ன வயசுல குழந்தைங்க சின்ன வயசா இருக்கும் போது எவ்வளவு ஸ்பீடா ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு 30+. அதே மாதிரி இவளை சாரு அடிக்கும் போது he cannot run. நிறைய நொன்றாரு, நிறைய ஜர்க்ஸ் வருது. வாவ். நீங்களே இதை யோசிச்சுக்கோங்க, எதுவும் பேசுறதுக்கு இல்லை. உலக நாயகன் அவ்வளவுதான். That was the best acting I've ever seen in my whole life. அண்ட் அடுத்தது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் நிறைய கிரேட் பீப்புள் ஜாயின் ஆயிருக்காங்கன்னு. நம்ம ராஜா சார், அவரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஹீஸ் லைக் தி ஓஜி. இதில் என்ன ஸ்பெஷலான விஷயம்னா நாயக்கன் வந்து அவருக்கு 400th ஃபிலிம் மியூசிக் டைரக்ட் பண்ணது. ஸோ சச் அ ஸ்பெஷல் ஃபிலிம் அவருக்கும். அதில் வந்து நம்ம ராஜா சாரோட ட்ரேட்மார்க் திங்ஸ் நிறைய பார்க்கலாம். ஸோ எப்படின்னா இது ஒரு சூப்பர் ஐரனி இருக்குது. மியூசிக் டைரக்டர் ராஜா சாருக்கு என்ன பிடிக்கும்னா சைலன்ஸ். அவர் வந்து மியூசிக் போடாமல் இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். அப்போ தான் வந்து எமோஷன் வந்து சூப்பராக எலிவேட் ஆகும். எங்கெல்லாம் சைலன்ஸ் தேவையோ மெஜாரிட்டி விட்டுருவார். எங்கே ரொம்ப கண்டிப்பாக தேவையோ அங்கே மட்டும் தான் மியூசிக் போடுவார். அதுதான் அவரோட கிரேட். இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நாயகன் நேற்றுலாம் அந்த ஸ்டடீஸ்க்கு பார்க்கும்போது எனக்கு எந்த விதத்துலையுமே இது குறையலை. இன்டர்நேஷ்னல் லெவலில் பயங்கரமாக இருக்குது. எங்கே மியூசிக் வரணுமோ அங்கே மட்டும்தான் வருது, எங்கே வரக்கூடாதோ அங்கே வரல. லைக் இதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் அவர் வந்து எப்படி ஒரு சீனை ஆம்பிளிஃபை பண்ணுறாரு நீங்கள் பாருங்களேன். ஸோ
ஸோ இதில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து விழுந்துருவாங்க. மியூசிக் கவனிங்க, அவங்களோட 2 பையனும் பொண்ணு வரும்போது இப்போ பாருங்க 2 பேரும். அவர் பொண்ணு வந்த உடனே ஒரு ஓக்கல், அப்புறம் பையன் வந்த உடனே ஒன்று, அப்புறம் 2 பேரும் கட்டி பிடிச்சிவாரு. அவங்க 2 பேரும் வெளியே வர ட்ரை பண்ணும்போது இன்னும் ஒரு இது சாரி விடுவாரு. ஸோ இது வந்து நீங்க இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ்ல எக்ஸாக்டா ஒரு ஸ்கோர் வந்து அந்த ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸை ஆம்பிளிஃபை பண்ண யூஸ் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க. ராஜா சார் என்ன கிரேட்டா பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க, சான்ஸே இல்லை. வேற மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் நீங்க சொல்லிட்டே போகலாம். இதை பத்தி பேசும்போது தான் நம்ம மோட்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பேசணும். மோட்டிவ் நம்ம ஆல்ரெடி மகாராஜா வீடியோல பேசியிருப்போம். மோட்டிவ்னா ஒரு விஷயம் அகைன் அண்ட் அகைன் வந்துகிட்டே இருக்கும். அது வர வர நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி, ஓ இது இந்த இடத்துல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மீனிங் தெரியும். அதுதான் மோட்டிவ். இது பல விஷயத்துல இருக்கு. டயலாக், மியூசிக்ல வந்து லைட் மோட்டிவ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய விதமான மோட்டிவ்ஸ் இருக்கு. அது இந்த படத்துல எப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். யார் அடிச்சாரோ இந்த தென்பாண்டி சீமையிலே பாட்டே ஒரு பயங்கரமான மோட்டிவ். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க வருது எங்க அப்படின்னா 6th மினிட் மார்க்ல நமக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த சாங் முடிஞ்ச உடனே இங்க தான் இம்பார்ட்டன்ட் திங், இங்க தான் டயலாக் மோட்டிவ் வருது. அதாவது டயலாக்ல வர ரெப்பிட்டிஷன், இதுதான் படத்தோட தீமையும் சொல்லும். 4 பேர் நல்லா இருக்கணும்னா எது செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ராஜா சார் எப்படி மியூசிக் போட்டிருப்பாரு பாருங்க. 4 பேருக்கு உதவும்னா எதுவும் தப்பு இல்லை. ஸோ அதே தென்பாண்டி சீமையிலோட அதே கைண்ட் ஆஃப் தீமை அங்கே அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் நம்ம எல்லா இடத்துலையும் இந்த டைலாக் நம்ம பார்க்க முடியும். டைலாக் அப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் மியூசிக்கை நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ போலீஸ் கேரக்டர் வந்து கொண்டு இருப்பாரு இன்ஸ்பெக்டரை. அவருக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு பையன் இருக்கும். அவனை பார்க்கும்போது இந்த டைலாக் சொல்லுவார், சின்ன வயசுல அப்பா கொடூரமா செத்தா புள்ள என்னெல்லாம் கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும். ஸோ இவரோட ஸ்டோரியும் அந்த ஸ்டோரியும் சேமா இருக்கிறதுனால அதே மியூசிக் அங்கே என்ன வந்ததோ அதே வருது. இதுதான் மோட்டிவ். ஸோ இந்த மியூசிக் எப்பெல்லாம் வருதோ இட் ஹேஸ் அ மீனிங். இது வந்து ஒரு வேறு நாயக்கர் தீம். எஸ், அவரோட எப்போ எமோஷனல் மொமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மியூசிக் வந்துட்டு எக்ஸாக்ட்லி. இது வந்து நெக்ஸ்ட் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தை கேட்பாங்க, அம்மா சாவுக்கு நீ தான் காரணம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மணி சாருக்கு ட்ரெயின் கிளம்பும் போது தான் ஏதாவது ஒரு முக்கியமான கேள்வியோ ஏதோ சொல்லணும்னு வரும் போல இருக்கு. இந்த கேள்வி ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ட்ரெயின் கிளம்பிடும். இதே தான் நம்ம அலைப்பாதையிலையும் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த தென்பாண்டி சீமையில மீனிங்கே உங்களுக்கு தெரியும். ஒரு இன்னசென்ட்டான ஒரு கைக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வாழ்க்கையில வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒய்ஃபோட டெத் போதும் அந்த மியூசிக் வருது. சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். இதுவும் அவரோட பாஸ்ட் பத்தி பேசும்போது திருப்பி வருது. இந்த படத்தை அப்படியே அவர் சொல்றாரு சீன் பை சீன். நமக்கு எப்படி சின்ன வயசுல நான் அஃபெக்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே சின்ன வயசுல பார்த்த அதே பிஜிஎம் இங்க வருது. நெக்ஸ்ட் நமக்கு இந்த படம் முடிஞ்சு அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஃபிளாஷஸ் எல்லாமே போடுவாங்க. ஸோ இது எல்லாமே ஃபுல்லா சம்மரைஸ் பண்ணி, இதுதான் வேலு நாயக்கர், இதுதான் அவருடைய சகாப்தம், அவரோட ஸ்டோரி, இது ஃபுல்லா தான் நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹெவி ஹார்ட்டோட நம்ம படத்தை முடிச்சுட்டு வர வச்சுட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. பார்த்துட்டு என்னால செட்டிலே ஆக முடியல. அதுவும் தீபாவளி ரிலீஸ் ஆன படம் அது. ஆமா, தீபாவளி ரிலீஸ் ஆச்சு. தலைவர் படத்தோட மனிதன். ஆமா, ஆனா பண்டிகை நாள்ல நல்லா அழ விட்டு வச்சிட்டாங்க. தீபாவளி அன்னைக்கு நம்ம இதுக்குள்ள போனா என்ன எடுத்து வச்சிருக்கீங்க தீபாவளிக்கு அப்படி இருந்திருக்கும். இதை தலைவரே சொல்லியிருப்பாரு, நான் வந்து நிறைய பெக்கு போட்டேன், ஆனா எவ்வளோ ரவுண்டு போனாலும் வேலு நாயக்கர் போதை இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லுவார். கமல் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஆமா ஆமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு அஃபெக்ட் பண்ணி விட்டுடுச்சு. இந்த கடைசியில இந்த தீம் தான் எல்லாமே. இந்த ராஜா சாரோட இந்த ஸ்கோர் எப்பெல்லாம் வருது நீங்க நோட் பண்ணீங்கனாலே தெரியும். அந்த அளவுக்கு உங்களை உலுக்கி விட்டுருது. அதுலயும் நம்ம நோட் பண்ணா எவ்வளவு வாட்டி வருது, கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம்ஸ் வருது. ஆனா நம்மலாம் இந்த காலத்துல எப்படி பழகிட்டோம் பாரு. ஹீரோ நடந்தா அவரோட தீம், ஹீரோ திரும்பினா அவரோட டீம், எல்லா ஸ்லோமோக்கும் எவ்ரிதிங் தீம் நிறைய பிஜிஎம்ஸா போட்டு பழகிட்டு. பட் இங்க எங்க தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான். அதனாலதான் மேக்ஸ் இம்பாக்டே இருக்குங்க. எக்ஸாக்ட்லி. இவர் இந்த ஊருக்கு கிளம்புறாரு, இந்த போலீஸை கொன்ன உடனே. அப்போ என்ன சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு கேளுங்க. ஸோ ஒரு ரயில் போற சவுண்ட் கேட்குது, அந்த ஸ்டீம் என்ஜினோட சவுண்டு. போலீஸை கொண்டுட்டு ஓடுறாரு. ஓகேவா? இந்த சவுண்ட் மோட்டிஃபை திருப்பியும் எங்க ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. கமல் சாரோட ஃபர்ஸ்ட் டயலாக் இந்த மூவி. போலீஸ், நான் உன்னை ஆல்ரெடி பார்த்திருக்கேன், நான் உன்னை கொன்னுட்டும் வந்திருக்கேன், ஸோ நீ எனக்கு ஒரு பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கோவம் வரும்போது சின்ன வயசுல வந்து அதே ரயில் சவுண்ட் இங்க கேக்குது. இல்லைன்னா சம்பந்தமே நம்ம ரயில் சவுண்ட் அங்கேயும் கேட்கணும். பக்கத்துல ரயில் போற ஷார்ட்டும் காமிக்கல, காட் ஃபாதர் மாதிரி ஷேக்கும் காமிக்கல, ஒரு டிசைடும் பண்ணல. ஸோ இட்ஸ் த சேம் திங். இதே மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவரை ரொம்ப அந்த லிமிட்டை தாண்டி போகும்போது இந்த சவுண்டை கேளுங்க.
வாவ். ஸோ அவ்வளோதான், கிவன் அ சான்ஸ் நான் உன்னை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நமக்கு சிம்பாலிக்காக காமிக்கிறாங்க. ஐரனி என்னன்னா கமல் சார் ஃபர்ஸ்ட் டைலாகே கெட்ட வார்த்தை, ஸோ மியூட் ஆயிடுச்சு, பீப் ஆயிடுச்சு. அதுல ஐரனியில் நல்ல விஷயம் என்னன்னா அவரோட முதல் டைலாகே வந்து நான் அடிச்சா நீ செத்துடுவ. ஸோ லைக் மாசான டைலாகா வந்து இறங்கிடுச்சு ஃபர்ஸ்ட். அண்ட் இப்போ நம்ம டைலாக் மோட்டிவ் பார்க்கலாம். டைலாக் மோட்டிவ் தான் இந்த 4 பேருக்கு உதவுனா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளோ இடத்துல இந்த படத்துல வருது நீங்க பாருங்க. இதுதான் இந்த படத்தோட தீம். நம்ம தீம் மியூசிக் கேள்விப்பட்டிருக்கோம், பட் தீம் படத்தோட கதையோட தீம். ஒரு படத்துல எப்பவுமே ஒரு தீம் இருக்கும். ஸோ அந்த தீம் தான் அந்த படத்தையே நமக்கு ஒரு சோல் இருக்கிற மாதிரி, ஒரு படம் பார்த்துட்டு வந்தோடனே ஒரு பயங்கரமா ஒன்று இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒன்று சொல்றதே அந்த தீம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் என்ன தீம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னா லாவை தாண்டியும் நீ போய் பண்ணலாமா, இஸ் இட் கரெக்ட் ஆர் இஸ் இட் இன்கரெக்ட். நீங்க உங்களுக்கு வேற எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அன்னியன் படம் நம்ம சொன்னா அன்னியனுமே அதுதான் கிட்டத்தட்ட. தீம்ன்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆன உடனே அந்த தீம் வச்சு உங்களுக்கு ப்ரொட்டாகனிஸ்ட் யாரு ஆன்டாகனிஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு தெரிய வந்துடும். ஸோ இப்போ சட்டத்தை நீங்க கரெக்டா இருந்தாலும் கையில எடுத்துக்கலாமா, அப்போ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸரோ இருப்பாரு, அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ ப்ரொட்டாகனிஸ்ட் இருப்பாரு. இதேதான் இந்த நான் சிவப்பு மனிதன். ஸோ ரஜினி சாரும் பாக்யராஜ் சாரும் அதே கேரக்டர், சட்டத்தை கையில எடுக்கிற கேரக்டர், ஆப்போசிட்டா ஒரு போலீஸ் டிடெக்டிவ். கரெக்ட். ஸோ அதே மாதிரி அந்த எப்பவுமே டைரக்டர்ஸ் வந்து யோசிக்கும் போது ரைட்டர்ஸ் யோசிக்கும் போது ஒரு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மாட்டிடுச்சுன்னா அவங்க நெக்ஸ்ட் உள்ள டீப்பா போறதே இந்த தீம் தான். இந்த தீம் வந்துருச்சுனாலே உங்களுக்கு சீன்ஸ் எப்படி வரணும், கேரக்டர்ஸ் எப்படி வரணும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிடும். பிரேக்கிங் பேட் தீம் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் ஒரு ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்றதுக்காக நம்ம அந்த மாரல் லைனை கிராஸ் பண்ணாலும் பரவாயில்லையா இல்லையா, இதுதான் வந்து பிரேக்கிங் பேடோட டிபேட். ஸோ இந்த மாதிரி எல்லா மூவிஸ்லையும் தீம் தான் வரும். நீங்க இந்த மூவியோட தீம் பாத்தீங்கன்னா டார்க் நைட்டோட தீமும் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து கமிஷனர் கார்டன் இருப்பாரு, அப்புறம் இந்த சைடு வந்து ஜோக்கர் இருப்பாரு, நடுவுல பேட்மேன் வந்து கிரே ஷேட்ல இருந்து கிரே லைன்ல இருந்துகிட்டு ஒரு விஜிலாண்டேவா இருப்பாரு. கரெக்ட். அந்த கிரே ஷேட் அவுட் ஆஃப் லா பட் நல்லது பண்றாரு. ஆமா. ஸோ பேசிக்கலி நல்லவரா கெட்டவரா அப்படின்றது தெரியும். எக்ஸாக்ட்லி. இந்த தீமை தான் எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்டேட் பண்ணிட்டே வராங்கன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா? என் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அது மட்டும் தான் நான் செய்யறேன். இந்த ஷாட்ல வர லெவலுக்கு ஒரு தீமை எக்ஸாக்டா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ரைட்டராவே சொல்லிருப்பாங்க. எனக்கு சரின்னு பட்டது, உங்களுக்கு தப்புன்னு பட்டுச்சுல. எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான். எது கரெக்ட் எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவெடுக்கிற பவர் உங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி வரும். கரெக்ட். அதுக்கு தான் கோர்ட் இருக்கு, இது இருக்கு, போலீஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி லைக் அன்னியன் அதே மாதிரியான தீம். எனக்கு வந்து இந்த மாதிரி கேரக்டர் பார்க்கும்போது கொஞ்சம் வெறுப்பா வரும். நம்ம ஹீரோ இல்லை ஹீரோயின் யாரோ நல்லா போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதிராக வந்து தடுப்பாங்க தேவையில்லாத ஒரு நியாயம் பேசி. இதுல வந்து இந்த படத்துல வந்து இவங்க, அதுக்கப்புறமா மகான் படத்துல சிம்ரன் கேரக்டர் கீச்சு ஒரே ஒரு பெக் அடிச்சதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதே மாதிரி நம்ம ஸ்கைலர் ஒயிட்டும் பிரேக்கிங் பேட்ல நில்லுடி நிறுத்து அப்படின்றாங்க. போனியும் தகர டப்பாவையும் கூரையா வச்சுட்டு வாட ஜனங்களுக்கு மத்தியில புல்டோசர் விட்டு அடிச்சான் பார் ஒரு சேட் கம்நாட்டை. அவன் நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயலாக் எவர் ரிட்டன் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன். இந்த ஒரு சீன் 5 minutes 20 seconds வருது. இந்த 5 minutes 20 seconds இனஃப். இந்த படத்தோட ஹோல் தீம், அப்புறம் அவரோட ஹோல் பேக் ஸ்டோரி சொல்லி சம்மரைஸ் பண்ணுவாரு, எல்லாமே தெரிஞ்சிடும். அவ்வளவுதான், எவ்ரிதிங் இஸ் டன் இந்த சீன்ல. நான் செய்ய நினைக்கிறதுக்கும் இத்தனை நாள் நீங்க செஞ்சதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. இந்த சீனை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸாக்ட்டா புரியும் பாருங்க. ஃப்ரம் த போலீஸ் சைடு நான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு செய்றேன், அது இல்லாம நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அது எக்ஸாக்ட்லி இந்த டயலாக் தான். இப்போ நம்ம பேசின அதே சைடு டார்க் நைட்ல என்ன நடந்ததோ. நீங்க நல்லவரா கெட்டவரா? நம்ம ஃபேமஸ் டயலாக் நீங்க நல்லவரா கெட்டவரா, அதுதான் கடைசி வரைக்கும் விடை தெரியாம ஓடுற இந்த கேரக்டர். ஏன்னா கிரே ஷேட்ல இருக்கிற கேரக்டர், அவருக்கே அதுக்கான ஆன்சர் தெரியாது. ஏன்னா டெக்னிக்கலி 4 பேருக்கு நல்லதுன்னா எது வேணா செய்யலாம். ஸோ 4 பேருக்கு நல்லது நல்லவர், ஆனா எது வேணா செய்யலான்ற போது ஒரு கெட்டவர். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவுல எக்ஸாக்ட்லி அதே தான் இங்க இந்த சீன்ல வரும் பாருங்க. 4 பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தவனா இப்போ ஒரு கழவனுக்காக 100 பேர். ஸோ அதே தான் ஒரு கேரக்டரோட மிஸ்பிலீஃப். ஃபர்ஸ்ட் வந்து 4 பேர் நல்லா இருக்கணும்னா நான் என்ன வேணா பண்ண நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ அதுவே அவரோட ஆர்க் கம்ப்ளீட் ஆகுது. கரெக்ட். நான் அந்த நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ பேர் போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரண்டர் ஆறாரு. ஸோ த என்டையர் ஆர்க் இஸ் கம்ப்ளீட்டட். தீம் ஸ்டேட் ஆயிடுச்சு. தீம் வந்து எல்லா சீன்லயும் பேசப்பட்டுட்டே வருது டில் தி கிளைமேக்ஸ். ஆமா. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு பயங்கரமான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரண்ட் பேஜும் லாஸ்ட்டும் சேமா இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் முடிஞ்சு நம்ம நிறைய மூவிஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி புக் எண்டிங்ஸ்ல ஷார்ட் வைஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் தீமேட்டிக்கலி ஒரு புக் எண்டிங்
ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற கதையோட தொடக்கமும் அதே தான், முடிவும் அதே தான். இந்த படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேலு நாயக்கரோட அப்பாவை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரிவெஞ்ச் எடுத்து இந்த போலீஸ்காரரை குத்திட்டு மும்பைக்கு ஓடி வருவார். அதுதான் தொடக்கம். அங்கதான் தென்பாண்டிச்சேரியில பாட்டு வரும். நீங்க இந்த படத்தோட எண்டிங் சீன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு அப்பாவை கொன்ன ஒரு போலீஸ்காரனோட பையன் ரிவெஞ்ச் எடுத்து அந்த கதையை முடிக்கிறாரு. ஸோ நீங்க திமேட்டிக்லி பாத்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா தொடக்கமும் முடிவும் ஒன்று. அது கேரக்டர்ஸ் தான் வேற வேற, அதுல மாட்டிக்கிட்ட கேரக்டர்ஸ் தான் நம்ம இந்த படமா பார்த்துருக்கோம். டீடாக்ஸ் வித் பீடாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. அவர் சொல்லியிருக்கிறது, அவரோட அப்சர்வேஷன் என்னன்னா, இந்த படத்துல அவ்வளோ கொலைகள் வரும், ஆனா இந்த ஃபர்ஸ்ட் கொலை லாஸ்ட் கொலை இந்த திமேட்டிக்கலி கனெக்ட் ஆகிற இந்த 2 கொலை மட்டும்தான் ஸ்லோ மோஷன்ல வரும், மீதி எல்லாமே ரியல் டைம்ல வரும். ஸோ அகைன் அந்த கிரியேட்டர் அந்த மேக்கர் நமக்கு அங்க அந்த விஷயத்தை சிக்னிஃபை பண்ணுறாங்க, என்ஹான்ஸ் பண்றாங்க. இது 2 தான் இந்த கதைக்கான காரணமே. வேற லெவல் வேற லெவல். இது வந்து இந்த படத்தை பத்தி இன்னும் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், பயங்கரமா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பார்ட் 2 கூட போடலாம். நம்ம நிறைய விஷயங்கள் கவர் பண்ணல. எஸ்பெஷலி சினிமோட்டோகிராஃபியில் வந்து நிறைய ஃப்ரேம் வித்தின் த ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ போலீஸ் கிட்ட யங் வேலு வந்து மாட்டிப்பார். அவர் வந்து ட்ராப்டு நினச்சிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு குட் காப் வருவார், வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ண உடனே அந்த ஃப்ரேம் போயிடும். அதுக்கப்புறம் அவர் சீட் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சுப்பாரு. அதே மாதிரி அவரோட வாப்பா இறந்ததுக்கப்புறம் அகெயின் ஃப்ரேம் வித்தின் த ஃப்ரேம் அவங்கள வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் வரும். அது அப்படியே ஒரு இதில் இருக்க மாதிரி வரும். அகெயின் பிளாக்கிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷாட், அதுல 2 ஷாட் இருக்கு, இவங்க ஓடிஎஸ் இருக்கு, 3 ஷாட் வருது, இவங்களோட ஓடிஎஸ் வருது. இதே மாதிரி செக்கச்சே வந்த வானம்லயும் ஒரு ஷாட் வரும், எல்லாருமே தெரியுற மாதிரி டீப் ஃபோக்கஸ் ஷாட், அதுவும் பிரில்லியன்ட். அண்ட் இதே சினிமாட்டோகிராஃபில இன்னும் ஒரு விஷயமும் நோட் பண்ணோம். மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிலிமில் வந்து ஹார்ஷ் லைட்ஸ் தான் இருக்கும், டைரக்டாக அடிச்சிருப்பாங்க, ஹார்ஷாக இருக்கும் எல்லா டோன்லையும். எக்ஸெப்ட் எப்போ கமல் சார் வந்து அந்த லவ் விச் இஸ் ஹீரோயின் அவங்களோட இருக்காங்களோ அப்போ மட்டும் சாஃப்ட் லைட் இருக்கும். அதுவும் ஏன் இருக்கும், அது எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரில்லியண்ட்டாக அந்த மஸ்கிட்டோ நெட், பெட்டில் இருக்கிற அந்த பெட்ரூமில் இருக்கிற மஸ்கிட்டோ நெட் வழியாக லைட் வரும். ஸோ இன்னும் டிஃப்யூஸ்டாக சாஃப்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் சச் அ சூப்பரான ஒரு நுவான்ஸ் வச்சுருக்காங்க. பட் இதில் ஆர்ட் டைரக்ஷனும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப்பாகவும் இது சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து தோட்டாதரணி சார் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருக்காக அவார்டே கிடச்சிருக்கு, நேஷனல் அவார்ட். இந்த படத்துக்கு 3 நேஷனல் அவார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம கமல் சார் ஆக்டிங்க்கு, அதுக்கப்புறம் தோட்டாதரணி சார் ஆர்ட் டைரக்ஷனுக்கு, பிசி ஸ்ரீராம் சார் சினிமாட்டோகிராஃபிக்கு. ஃபுல் கோட்ஸ். ஒன் ஆஃப் த மெயின் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த படத்துக்கு காட்ஃபாதர். எக்ஸாக்ட்லி. ஸோ காட்ஃபாதரில் இருக்கிற நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் அப்படியே இருக்கு. ஸோ இட் கேன் பி அ ஹோமாஜ். அவர் வந்து ஏன்னா அவ்வளோ இன்ஸ்பைரிங்கான, நம்ம எப்படி இப்போ நாயகன் படம் வந்து நிறைய டேரக்டர்ஸ் இன்ஸ்பைரிங் சொல்கிறாங்களோ, இவங்க ஜென்ரேஷனுக்கு காட்ஃபாதர். அதை பார்த்து தான் எல்லாரும் சினிமாவுக்கு ஓன்னு சொல்லிட்டு வந்தது. இந்த வீடியோவே பார்த்து தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி காட்ஃபாதர்ல தான் இந்த சீரிஸ் போய் முடிய போகுது. ஸோ இந்த படம் காட்ஃபாதரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லை, இது வந்து ஒரு ட்ரிபியூட் ஹோமாஜ் மாதிரி தான். ஏன்னா என்னென்ன கனெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பேசலாம். காட்ஃபாதருக்கும் அதுக்கும் சிமிலாரிட்டிஸ். நம்ம ஆர்டராக பார்த்தோன்னா ரொம்ப சின்ன கனெக்ஷன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எப்படி அவங்க அப்பாவை கொன்னதுக்காக சின்ன வயசுல போய் ஸ்டாப் பண்ணுறாரோ அந்த போலீஸ், அதே மாதிரி விட்டோ கார்லியானியோட அப்பாவும் இறந்துருவாரு. அதே மாதிரி கொஞ்சம் அவர் அந்த டானை வந்து அவர் போய் கொள்ளுவார். எக்ஸாக்ட்லி, குத்தியே கொள்ளுவார். மெயின்லி என்னன்னா ஒரு தமிழன் மும்பைக்கு ஹிந்திக்காரன் வாழற இடத்துல வரான், அங்க ஒரு இட்டாலியன் நியூயார்க்கு இங்கிலீஷ் பேசுற இடத்துக்கு வரான். அதே மாதிரி இங்க மும்பைன்றது ஒரு மிகப்பெரிய சிட்டி, அங்க நியூயார்க்ன்றது ஒரு மிகப்பெரிய சிட்டி. லிபர்ட்டி ஸ்டாச்சு காமிச்சு விட்டோ கார்லியானி வரது எல்லாத்தையும் காமிப்பாங்க. அதே கூட்டத்துல வர ஷாட்ஸ் இங்கேயும் நம்ம யங் வேலு நாயக்கர் வரும்போது கூட்டத்துல நான் வந்து மும்பைக்குள்ள வந்து இந்த எல்லா ஷாட்ஸும் காமிக்கிறாங்க. ஸோ அந்த எல்லாத்தோட ஸ்டார்டிங்கும் எக்ஸாக்ட்லி சேம் திங். அண்ட் ஒன் மோர் ஃபேமஸான ஒரு இது வந்து பேப்டிசம் சீன். யா. ஸோ காட்ஃபாதர் 1ஓட எண்டிங்கில் வர அந்த பேப்டிசம் சீன், அப்போ எல்லா கேங்கையும் அவர் வந்து இங்கே பேப்டைஸ் ஆகும்போது கொண்டுகிட்டே இருப்பார். இங்கே அதே மாதிரி அவர் ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் அந்த அஸ்தி வந்து கரைக்கிறதுக்குள்ள அவங்க எல்லாரும் சாவாங்க. அதே மாதிரி மாண்டாஜ் பயங்கரமான பீக்ஸ் ஆஃப் ஹீரோயிசம். அதுலயும் எக்ஸாக்ட் மாண்டாஜஸே வரும். எக்ஸாக்ட்லி. அந்த கில்லிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபைபர் வயர்ல கொல்ற சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபேமஸ் அந்த கிளாஸ் புட்டி கிளாஸ்க்குள்ள ஹெட்ஷாட் போடுறதா இருக்கட்டும், அதுவும் எக்ஸாக்ட்லி சேமா வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம காட்ஃபாதருக்கான ட்ரிபியூட்டா பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு சிமிலாரிட்டி வந்து இது நாயக்கரோட பையன் காட்ஃபாதரோட பெரிய பையன் சானி. ஸோ அதில் 2 பேருமே செத்துருவாங்க. அங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காட்ஃபாதர் வந்து ஒரு இது டீலிங் பேசிட்டு இருக்கும்போது சானி குறுக்க வந்து பேசுவார். அப்போ ஒரு லுக் விடுவாரு. வேற அப்படி நிறுத்திடுவாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சாவாரு. அதே மாதிரி இங்க வந்து இவரோட கமிஷனரோட டிஎஸ்பியோட பேசும்போது
நடுவில் அவர் வந்து வார்த்தை விடுவார். அப்போ ஒரு செகண்ட் நாயக்கர் ரெட்டி பார்ப்பாரு, அதுக்கு அடுத்த சீன் அவர் செத்துருவாரு. ஸோ இட்ஸ் ஆல் அ குட். இந்த இடத்துல நிழல்கள் ரவி சார் நடிச்ச கேரக்டர் தான் அங்க அல் பச்சினோ ஹீரோ. கரெக்ட். இந்த படம் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம், which is தேவர் மகன். எக்ஸாக்ட்லி. ஸோ அதே கதை சிவாஜி சார், இங்க கீழே கமல் சார், அதே விஷயம் இங்க நடக்கிறது தான். ஸோ இங்க வந்து சானியா அதை ட்ரீட் பண்ணிட்டாங்க. சானி வித் மைக்கிள்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னொரு ஈஸ்டர் எக் நீங்க பாத்தீங்கன்னா இதுல வர கமிஷனரோட பேரு ராகவன். ஸோ ஜிவிஎம் சாருக்கும் இந்த படம் தான் எவ்வளோ பிடிக்கும், எல்லாரும் இதுக்காக தான் சினிமாக்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இந்த ஒரு ட்ரிபியூட்டா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சினிமாட்டோகிராஃபில டாப் லைட்டிங். காட்ஃபாதர்னாலே டாப் லைட்டிங் தெரியும். இந்த வீடியோவில் கூட நம்ம ஃபர்ஸ்ட் டாப் லைட்டில் வச்சு இங்கே நிறைய ஷேடோஸ் வச்சு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ காட்ஃபாதர் வீடியோ பேசுகிறோம், அந்த ஒரு இது தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக், அந்த டெசிஷனுக்கு காட்ஃபாதர் டீம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் காட்ஃபாதர் வீடியோவில் லேட்டராக வரப்போகுது. அதை மறக்காமல் நீங்கள் பாருங்கள். நம்ம இங்கே செகண்ட் ஹாஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதே கைண்ட் ஆஃப் டிண்ட், ஷேட்ஸ் அண்ட் டாப் லைட்டிங் நீங்கள் எல்லா சீன்லையுமே பார்க்கலாம். எப்படி பிராண்டோ வந்து அவர் கீழே இங்கே சில ப்ராஸ்தட்டிக் திங் வச்சு, நாட் ப்ராஸ்தட்டிக், வாய்க்குள்ளே வச்சு ஒரு புல்டாக் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பண்ணாரோ, நம்ம இங்கே வெத்தலை போட்டு அதே மாதிரி வேலு நாயக்கர் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். சர்ப்ரைசிங்லி ரியல் வரதராஜன் முதலியார் கேரக்டரும் இதே மாதிரி குங்குமம் வச்சு வெத்தலை போட்டுட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ அவங்க எதை பார்த்து எந்த இதுலேருந்து எப்படி இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம கமல் சார் வந்து பிராண்டோ மாதிரி பண்ணி கூட சில வீடியோஸ் நெட்ல இருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். My friend, but on the day of my daughter's marriage, you come to me and ask me to do murder for money. In terms of story நீங்க பாத்தீங்கன்னா it's touching there, ஆனா kind of வரதராஜ முதலியார் story. Correct. Loosely based on that. அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சின்ன விஷயம் ஒன்று நோட் பண்ணோம். இந்த எக்ஸ்ப்ளோஷன் சீன், பேசிக்கலி இவர் சூர்யா நாயக்கரோட பையன் செத்து போகிற சீனில் அவர் போய் இடிச்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வரும். அது வந்து பார்த்த உடனே என்னையா பண்ணியிருக்கீங்க, ஓப்பன் ஹேமர்லாம் ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி இருக்குது. அன்றைக்கி இங்கே பாருங்கள், அந்த பனை மரம் எவ்வளோ ஹைட்டு எல்லாம் இருக்குது, அந்த அளவுக்கு மஷ்ரூம் க்ளவுட் மேலே போகுது. பட் எனக்கு இங்கே தான் ஒரு டவுட்டு, எனக்கு வந்து இது வந்து மினியேச்சராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. பிகாஸ் நீங்கள் சடனாக பாஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரு ப்ராப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதோட உள்ள டீட்டெயிலே தெரியல அந்த ஷாப் உள்ள. பட் அது எல்லாமே ஃபேக்காக எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. பட் எனக்கு என்ன பிரச்சனைனா, மினியேச்சரில் நிஜமாவே இந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷன் மஷ்ரூம் க்ளவுட் கொண்டு வர முடியுமா தெரியல. அதுதான் டவுட். ஸ்லோ மோஷன் பண்ணலாம், இம்பாக்டும் பண்ணிடலாம். பட் இவ்வளோ பெரிய மஷ்ரூம் க்ளவுட் வந்து நிஜமான சைஸில் தான் அது வரும், நம்ம குட்டி எக்ஸ்ப்ளோஷன் வெடியிலலாம் வராது. ஸோ அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு அந்த கெஸ்ஸிங் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட க்ளோஸ்அப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இன்னொரு விஷயம் தெரியும். ஸோ இந்த காரை வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் வச்சு மூவ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கயிறு கட்டியிருக்கு காரில், உள்ளே வந்து ஒரு மேனிக்யூன் பொம்மை இருக்குது. ஸோ இது அந்த காலத்தில் ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்காது, பட் இன்றைக்கி நம்ம ரெஸ்டோர்ட் பிரிண்டில் நமக்கு ஈஸியாக கண்ணுக்கு தெரியுது. அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு அனதர் எக்ஸசைஸ் ஃபார் ஃபில்ம் மேக்கர்ஸ், நீங்கள் நாயகன் மூவியை பிளாக் அண்ட் ஒயிட்டில் பாருங்கள் அண்ட் சவுண்ட் இல்லாமல் பாருங்கள். ஸோ இது வந்து படத்தை ஒரு பேசிக்லி ஒட்டுமொத்த துணியும் உருவி விட்டு பார்க்குற மாதிரி ஒரு ரா ஃபார்ம், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷாட் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட, இப்போ இதை நம்ம கலரில் பார்த்தோன்னா நார்மலாக தான் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தோன்னா கமல் சார் மேலே தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லைட்டிங். எல்லா இடத்துலையுமே யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் நம்ம ஐயை லீட் பண்ணுறாங்க. லைக் டேரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் சேர்ந்து நம்மளை டைரக்ட் பண்ணுறாங்க ஆடியன்ஸை. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ஷாட்ஸில் பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தா நீங்கள் அவ்வளோ விஷயம் கற்றுக்க முடியும். பிளாக்கிங், ஸ்டேஜிங், அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர் எப்படி பண்ணியிருக்காருன்னு. இந்த லெவல் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் எப்படி அச்சீவ் பண்ணார் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து மானிட்டரே கிடையாது. ஸோ பிசி சார் கண்ணுக்குள்ள அந்த இதில் பார்த்து என்ன சொல்கிறாரோ அதை தான் எல்லாரும் நம்பியிருக்காங்க. இங்கே தான் சயின்டிஃபிக் அப்ரோச் இஸ் நீடட். ஒரு லைட் மீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் மீட்டர் யூஸ் பண்ணும்போது அமைக்கினா இந்த இடத்துல இவ்வளோ லைட் வருது, அந்த இடத்துல அவ்வளோ லைட் வருதுன்னு சொல்லிட்டு டேட்டாஸ் வச்சு மட்டும் லைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னும் அதை பற்றி எக்ஸாக்டாக ஆக்சுவலி இன்னொரு வீடியோ போடலாம். கான்ட்ராஸ்ட் ரேஷியோலாம் இருக்கு, 2:1, கரெக்ட், 1:2:3. இந்த ரேஷியோவில் லைட் மீட்டரில் வர வச்சு நீங்கள் சப்ஜெக்ட் பேக்ரவுண்ட் மிட் கிரவுண்ட் லைட் பண்ணிங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் கற்றுக்கலாம், ஜஸ்ட் ரிலையிங் ஆன் சயின்ஸ். ஆக்சுவலி நாயகன் படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டாக எனக்கு ரிலீஸ் பண்ணணும்னு ஆசை, பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு. ஆனால் நம்மக்கிட்ட அந்த ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்லாம் கிடையாது. யாருக்கிட்ட இருக்கோ ப்ளீஸ் சம்ஹவ் டு இட். எங்களால் முடியாது, நீ செஞ்சிருக்கிற. ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த சீரீஸ் வந்து காட்ஃபாதர் வீடியோவோட முடிய போகுது. இந்த அனாலிசிஸ் அண்ட் எல்லாமே இன்னும் பயங்கரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாயகன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூவி ஆஃப் ஆல் டைம். இதை பிளாக் அண்ட் ஒயிட்லையும் பாருங்கள், சவுண்ட் இல்லாமையும் பாருங்கள், அவ்வளோ கற்றுக்கலாம். பிகாஸ் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ.